ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டருக்கு. ஃபர்ஸ்ட் சிவராத்திரியினுடைய சீரீஸ் வந்து சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாபா வந்து சிஸ்டர் த்ரூ நல்ல ஒரு முயற்சிக்கான புருஷார்த்தத்திற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே வந்து பாபா கொடுத்திருக்காரு. சிஸ்டர் த்ரூ நல்ல ஒரு புருஷார்த்தத்திற்கான, அதுவும் வந்து அவ்யக்த மாதத்துல இருந்து தொடங்கி ஜனவரி மாதத்துல இருந்து தொடங்கி பிரம்மா பாபானுடைய அந்த நினைவு நாள் 18 ஜனவரி முரளிஸ் நாம வந்து கேட்டுட்டே வந்தோம். ஸோ கண்டினியூஸா அந்த 18 ஜனவரியினுடைய முரளி கேட்கும் போது பாப்தாதானுடைய விருப்பம் என்ன குழந்தைகளிடம், குழந்தைகள் கிட்ட பாபா என்ன விரும்புறார், ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைகிட்ட என்ன விரும்புறார் அப்படின்றதும், குழந்தைகள் நம்ம எப்படி பாபாவை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த விதத்துல அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டே இப்போ சிவராத்திரியினுடைய முரளி வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து நல்ல ஒரு ஐடியா நமக்கு கொடுத்துருக்காங்க. பாபா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ சிவராத்திரியினுடைய ஒவ்வொரு முரளிலையும் பாப்தாதா நமக்கு என்ன சொல்ல வர்றார், அவர் நம்மகிட்ட என்ன விருப்பம் வச்சிருக்காரு, எப்படியெல்லாம் பாபானுடைய முரளி கேட்கும் போது சிவராத்திரியினுடைய முரளி எப்படியெல்லாம் பக்தி மார்க்கத்துல அவரை நம்ம நினைச்சிட்டு வந்தோம், ஞான மார்க்கத்திற்கு வந்த பிறகு பாபா எப்படி ஞானத்துல நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா உறுதிப்படுத்துறாரு. சோ பக்தியினுடைய பலனாக நமக்கு ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம எந்த அளவுக்கு பக்தியினுடைய விஷயங்களை அப்படியே ஞானத்துல கனெக்ட் பண்ணி புரிய வச்சு அதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன. பக்தியில எல்லாமே வந்து பிசிக்கலா வந்து செஞ்சுட்டு வந்தோம். பட் அந்த பிசிக்கல்ல எடுத்துட்டு எவ்வளவு சூக்ஷ்மத்துல நம்ம செய்ய வேண்டிய மாற்றம் என்ன அப்படின்றது பாபா நமக்கு இந்த முரளிகள்ல புரிய வைக்கிறாரு. ஸோ அந்த விதத்துல சிவராத்திரியினுடைய முதல் முரளி நம்ம வந்து 69 முரளி நம்ம கேட்கலாம். ஸோ கூடவே வந்து 69 முரளி ரொம்ப சின்ன முரளியா இருக்கனால 17 சிவராத்திரியினுடைய முரளி ரெண்டுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணி இன்னைக்கு கேட்கலாம். முரளியினுடைய தேதி 15/2/1969. சிவராத்திரி நாள் அன்னைக்கு பாப்தாதா அன்றைய நாள் சந்திரி தாதி மூலமாக பாப்தாதா அவ்யக்த பாப்தாதா வந்து மகா வாக்கியம் சொல்லியிருக்கார். ஸோ நம்ம அவ்யக்த மகா வாக்கியங்கள் கேட்கறது எல்லாமே குல்சார் தாதியினுடைய உடல் மூலமாக அவ்யக்த பாப்தாதா வந்து சொன்ன மகா வாக்கியங்கள் கேட்டிருப்போம். இந்த முரளியினுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து சந்திரி தாதியினுடைய உடல்ல அவ்யக்த பாப்தாதா வந்து நமக்கு சொல்லியிருக்க முரளி நம்ம வந்து கேட்கலாம். ஸோ சிவராத்திரியினுடைய அந்த சீரீஸ்ல முதல் முரளி பாபா சொல்றாரு, சிவராத்திரி சமயத்துல அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம் சந்திரி தாதியின் உடல் மூலமாக. இதுதான் முரளியினுடைய டாபிக்கா இருக்கு. இதுல பாபா சொல்றாரு, இன்று யாரை வரவேற்பதற்கான நாள் அப்படின்னு சொல்லி பாபா கேள்வியோட முரளிய ஆரம்பிக்கிறார். ஏன்னா சிவராத்திரியினுடைய நாள் இல்லையா, அதனால பாபா கேக்குறாரு, இன்னைக்கு வந்து யாரை வரவேற்கக்கூடிய நாளாக இது இருக்கு, யாரை வரவேற்போம்? அப்பா மற்றும் குழந்தைகளுடைய வரவேற்பிற்கான நாளாக இது இருக்கு. யாரை வரவேற்போம்? அப்பா குழந்தைகளை வரவேற்பார், குழந்தைகள் நாம அப்பாவை வரவேற்போம் இல்லையா. அப்ப அப்பா குழந்தைகளுடைய வரவேற்பிற்கான நாளாக இது இருக்கு. ஆனாலும் நிறைய குழந்தைங்க என்ன பண்றாங்களா, தங்களையே மறந்துட்டு இருக்காங்க, பாபாவையும் மறந்துட்டு இருக்கிறாங்க. உலகத்துல என்ன பண்றாங்க, நிறைய குழந்தைங்க அவங்களையும் மறந்துட்டு இருக்காங்க, அப்பா யாரு தான் யாருன்னு மறந்து போயிட்டாங்க, தன்னுடைய அப்பா யாருன்றதையும் நிறைய பேர் மறந்து போயிட்டு இருக்காங்க. அதனால இன்றைய நாள் முன்னாடி வரவேற்பு இருந்தது மாதிரி இன்னைக்கு அந்த நாளினுடைய வரவேற்பு இருக்கா அப்படின்னுட்டு பாபா கேக்குறார். அதுக்கு சொல்றாரு, எத்தனை வந்து டெலகிராம்ஸ் எல்லாம் முன்னாடி, எவ்வளவு தந்திகள் எல்லாம் முன்னாடி வந்து வந்தது, ஆனா இப்போ அப்படி இல்லைன்னா அப்ப மறந்துட்டீங்களா, இன்னும் மறந்து போல தானே பாபாவை அப்படின்னுட்டு பாபா கேட்கிறார். சோ இன்றைய நாள் வந்து வரவேற்பினுடைய நாளாக இருக்குன்னா, அப்ப முன்னாடி எல்லாம் எவ்வளோ வரவேற்பினுடைய
அந்த தந்திகள் எல்லாம் வந்துட்டு இருந்தது. பாபா வந்து வெல்கம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி நிறைய டெலகிராம்ஸ் வந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த வருஷம் ஏன்னா 69 இல்லையா? அப்ப 69 வந்து ஜனவரியிலேயே பிரம்மா பாபா வந்து சரீரம் விட்ட நாள், அவ்யக்தம் அடைந்த நாள் இல்லையா? அவ்யக்தம் அடைந்த அடுத்த மாதம் சிவராத்திரி 15ஆம் தேதி 18/1 பிரம்மா பாபா அவ்யக்தம் ஆகிறார், சம்பூர்ணமாகிறார். அடுத்த ஒரு மாதம் கூட ஆகல, 15/2 சிவராத்திரி நாள் வந்திருக்கு இல்லையா? சோ அதுல எவ்வளவு வித்தியாசம் இருந்திருக்கும் இல்லையா? பிரம்மா பாபா போன உடனே நாம இந்த 18 ஜனவரி முன்லீஸ்ல நாம கேட்டிருப்போம். ஆரம்பத்துல வந்து எந்த அளவுக்கு குழந்தைகள் பாபாட்ட இருந்து ரொம்ப தூரமா இருந்த அனுபவம் செய்திருந்தாங்க. பாபா வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, விட்டுட்டு போயிட்டீங்க, விட்டுட்டு போயிட்டீங்கன்னு எவ்வளவு குழந்தைங்க வந்து மனசுல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய அந்த உற்சாகம், அந்த ஊக்கத்துல எவ்வளவு வந்து அப்படியே கொஞ்சம் இறங்கக்கூடிய அந்த நிலை வந்தது. இதெல்லாம் அந்த முரளி நம்ம கேட்கும் போதே வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்ப பாபா ஒவ்வொரு முரளிலையும் ஆரம்பத்துல 69ல இருந்து சில வருடங்கள் வரைக்கும் பாபா எதை வந்து சொல்லியிருப்பாருன்னா, குழந்தைங்க கூட தான் இருக்கேன், நான் எங்கேயுமே போல, குழந்தைங்க கூட தான் இருக்கேன், கூட தான் இருப்பேன், கடைசியில வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் கூட தான் இருப்பேன் அப்படின்னு பாபா புரிய வச்சிருப்பார் இல்லையா? அந்த மாதிரி இந்த 69 முரளியில அதுவும் பிப்ரவரி மாதத்துல அப்ப அந்த நேரத்துல குழந்தைகளுடைய மனநிலை எந்த அளவுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும் இல்லையா? அதனால பாபா கொஞ்சம் உற்சாகம் ஏத்துறார். முன்னாடி எல்லாம் குழந்தைகள் கிட்ட இருந்து எத்தனை லெட்டர்ஸ் வரும், எவ்வளவு டெலகிராம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? பிரம்மா பாபா அதுக்கு எத்தனை எல்லாம் வந்து என்ன பண்ணுவார், பதில் லெட்டர் எல்லாம் போடுவாரு. ஆனா இப்ப முன்ன மாதிரி வருதா? வரலன்னா அப்ப நீங்க வந்து மறந்துட்டீங்க தானே பாபாவன்னு கேக்குறார். இப்ப பாபா இருக்கும்போது பிறகு எப்படி வந்து குழந்தைங்க வந்து மறக்க முடியும்? மறக்க முடியாது இல்லையா? பாபா கூடவே இருக்கும்போது, கூடவே இருக்கிறவங்கள எப்படியாவது மறக்க முடியுமா என்ன? அப்படியெல்லாம் மறக்க முடியாது. ம். எங்கேயோ தூரத்துல இருக்காங்கன்னா கூட மறக்க முடியும். ஆனா பாபா எங்க இருக்காரு? கூடவே தானே இருக்காரு. நம்ம எல்லாரும் கூடவே இருக்காருன்னா, அப்ப கூடவே இருக்கிறவரை எப்படி மறக்க முடியும்? மறக்கவே முடியாதுல்ல. அப்ப இதுதான் நிச்சயம்ன்றார் பாபா. அப்ப இது நிச்சயம், இதுதான் படிப்பு, இதுதான் நம்பிக்கை. படிப்புன்றது எப்பயுமே நிலையாக நடந்துட்டே இருக்கும். இல்லையா? படிப்புன்றது எப்பயாவது முடியுமா என்ன? படிப்புன்றது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருப்பது. அப்ப படிப்புன்றது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி முன்னாடி எப்படி காரியம் நடந்ததோ, அதே மாதிரி தான் இப்பயும் நடந்துகிட்டே இருக்கும். பிரம்மா பாபா இருந்தபோது எப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருந்ததோ, அப்படியே தான் இப்பயும் நடக்கும். பிரம்மா பாபா இருக்கும்போது எப்படி படிப்பு படிக்க வைக்கப்பட்டதோ, குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தோமோ, அதே மாதிரி தான் இப்ப கூட படிப்பு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். சோ படிப்பும் நடக்கும், காரியங்களும் முன்பு போல நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கணும்ன்றார் பாபா. அந்த நிச்சய புத்தி என்பது குழந்தைகளுக்குள்ளார இருக்கணும். அந்த நிச்சயம் இல்ல அப்படின்னா, அப்ப காரியத்துல கூட அந்த நிச்சயம் இல்ல, அந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? காரியத்துல கூட கொஞ்சம் வித்தியாசம் என்பது ஏற்படும் தானே. இப்ப குழந்தைகள் தங்களுடைய நிலை என்ன? தங்களுடைய சுய தர்மம் என்ன? இதையே வந்து மறந்துட்டு இருக்கிறோன்றார் பாபா. என்ன மறந்துட்டோமா? நான் யாருடைய குழந்தையா இருக்கேன் அப்படின்றது அதையே மறந்துட்டு இருக்கோம். அதுதான் நம்முடைய உண்மையான நம்முடைய நிலை. நான் உண்மையில யாரா இருக்கேன்? என்னுடைய நிலை என்ன? நான் யாருடைய குழந்தையாக இருக்கிறேன்? இதை கூட குழந்தைங்க மறந்து போயிடுறோன்றார் பாபா. பாபா சதா இருக்காருன்னா, அப்ப குழந்தைங்களும் சதா இருக்கிறோம். அப்பா சதா இருக்கிறார் அப்படின்னா, அப்ப குழந்தைகள் கூட என்னவா இருக்கும்? நாமளும் சதா இருக்கோம். அப்பாவும் இருக்கார் சதா, குழந்தைகளும் இருக்கும். பரமாத்மாவும் சதா அவிநாஷி. இப்ப குழந்தைகளாகிய நாம கூட சதா எப்படி இருப்போம்? அவிநாஷியா இருக்கும். சதா இருக்கக்கூடியவர்கள் தான் நாம எல்லாருமே கூட. ஆனா இந்த தேக அபிமானம் இருக்கு இல்லையா?
அதுதான் நம்முடைய சுய தர்மத்தையே மறக்க வச்சிடுது. பரமாத்மாவும் அவிநாஷி, ஆத்மாக்கள் நம்ம எல்லாருமே அவிநாஷி. ஆனா நடுவுல அந்த ஆத்மான்ற அந்த உணர்வு மறந்து போயிடுது. அந்த ஆத்மான்ற நினைவு மறந்து போயிடுது. தந்தை யாரு? அவர் பரமாத்மான்றதும் மறந்து போயிடுது. அப்போ இது மறக்கும்போது தான் என்ன பண்றோம்? நம்ம தேக அபிமானத்துல, உடல் உணர்வுல வரோம். அப்ப அந்த தேக அபிமானத்துல வரும்போது, நம்முடைய உண்மையான தர்மம் என்ன? நம்முடைய சுய தர்மம் என்ன? அப்படின்றதே வந்து அந்த தேக அபிமானம் மறக்க வச்சுடுது. மறந்து போறதுனால காரியம் எப்படி நடக்கும்னு பாபா கேக்குறார். நம்முடைய உண்மையான சுய தர்மம் என்னன்றதையே மறந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் எப்படி காரியங்கள் நடக்கும்? எப்படி நீங்க முன்னேற முடியும்னு பாபா கேக்குறார். எது அஸ்திவாரமாக இருக்கிறதோ அந்த அஸ்திவாரமே நமக்கு மறந்து போயிடுது. எது மூல விஷயமாக இருக்கிறதோ, முக்கியமான விஷயமா இருக்கோ, அதையே மறந்துடுறோம்னா, அதுக்கப்புறம் நம்மால என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன காரியம் செய்ய முடியும்? அதனால நம்முடைய சுய தர்மத்தையே மறந்துட்டோம்னா, நம்ம எப்படி காரியம் செய்வோம்? எப்படி நம்முடைய காரியங்கள் நடக்கும்? நம்ம எப்படி முன்னேற முடியும்? இப்போ பாபாவே வந்து தன்னுடைய அறிமுகத்தை குடுத்திருக்கார். குழந்தைகளாகிய உங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைச்சிரும். பாபா வந்து தன்னுடைய அறிமுகமும் குடுத்துட்டாரு. நாம யாருன்ற அந்த அறிமுகமும் பாபா நமக்கு குடுத்துட்டார். இப்போ எவ்வளவு சமயம் இந்த லட்சியத்தை பக்கா செய்விப்பதற்கான ஒரு உள் முயற்சி பாபா செய்திருக்காரு. ம். எவ்வளோ வருடமாக 37 1937ல இருந்து 1969வது வருஷம் வரைக்கும் கூட பாபா பாருங்க அதேதான் சொல்றார். இந்த லட்சியத்தை இந்த ஆத்ம அபிமானி ஸ்திதின்ற அந்த லட்சியத்தை பக்கா செய்விப்பதற்காக ஸ்வமானத்துல நம்மளை நிலைக்க வைப்பதற்காக பாபா எத்தனை முயற்சி பண்ணியிருக்காரு. எவ்வளோ சமயமா எவ்வளோ முயற்சி பாபா குழந்தைங்க பின்னாடி பண்ணியிருக்காரு. குழந்தைங்கள ஆத்ம ஸ்திதியில கொண்டு வரதுக்கு, சுய தர்மத்துல நிலைக்க வைப்பதற்கு, ஸ்வமானத்துல வந்து ஸ்திதி அடைய வைப்பதற்கு பாபா எவ்வளோ சமயத்துல இருந்து எவ்வளோ முயற்சி செய்திருக்காரு. அப்ப அவ்ளோ பாபா வந்து குழந்தைகள் பின்னாடி உழைச்சிருக்காரு அப்படின்னா, அந்த உழைப்பிற்கான பலன் எங்கன்னு பாபா கேட்கிறார். இவ்ளோ காலமா, இவ்ளோ வருடமா குழந்தைகள் பின்னாடி எவ்ளோ உங்கள அந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு எவ்ளோ நான் முயற்சி பண்ணியிருக்கேன். உங்க பின்னாடி எவ்ளோ உழைப்பு குடுத்திருக்கேன். எவ்ளோ சமயம் குடுத்திருக்கேன். அத்தனை குடுத்ததுக்கு பிறகு கூட, நான் குடுத்ததற்கான அந்த பலன் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்கிறார். ம். வெறும் உங்க எல்லாருக்கும் அந்த நினைவு செய்வதற்கான விஷயத்தை தான் பாபா வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன்றார். நினைவு குடுக்கணும். நினைவை ஏற்படுத்துறதுக்காக மட்டுமே இத வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன்றார். நினைவுபடுத்துறதுக்காக தான் இதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்றார். அப்படின்னா என்ன? நம்ம நடுவுல மறந்து மறந்து தேக அபிமானத்துக்கு வசம் ஆயிடுறோம். வசம் ஆகறதுனால நம்முடைய காரியங்கள் நடுவுல அப்படி அப்படியே அங்கங்கே என்ன ஆயிடுது? தளர்ந்து போயிடுது. இப்ப நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகணும். ஆனா பார்த்தோம்னா முன்னேறணும். அந்த முன்னேற்றத்துல கொஞ்சம் தளர்வு வருது. அப்ப இது எல்லாத்துல இருந்தும் நம்மள வந்து தாண்டி நம்மள முழு மூச்சாக முன்னேற வைப்பதற்காக பாபா மறுபடியும் இதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு அப்படின்றார். தெரியாதுன்ற விஷயம் கிடையாது. ஆனா குழந்தைங்க என்ன பண்றோம்? தேக அபிமானத்துல வந்து நம்முடைய சுய தர்மத்தை மறந்துடுறோம். நம்ம யாருன்றத மறந்துடுறோம். நம்ம யாருடைய குழந்தையாக இருக்கோம், அதையும் வந்து நாம மறந்துடுறோம். இதெல்லாம் மறந்துக்கிற காரணத்தினால தான் நம்மளால வந்து முன்னேறவும் முடியல. நம்முடைய காரியங்களும் வந்து மிக வேகமாக நடைபெறுவதும் கிடையாது. ஆனா இந்த நிலைக்கு கொண்டு வரதுக்காக பாபா எத்தனை உழைப்பு குழந்தைங்களுக்காக குடுத்திருக்காரு, எவ்வளவு சமயம் குடுத்திருக்காரு. சோ இது எல்லாத்தையும் நினைவுபடுத்துவதற்காக தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்றார் பாபா. மொழி வந்து இப்ப என்னவோ நடத்துறதுக்கு கிடையாது. குழந்தைகளோடு சந்திப்பதற்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றேன். இன்னைக்கு பாபா வந்திருக்காரு அப்படின்னா, சிவராத்திரி நாளன்று முரளி சொல்ல வரல. குழந்தைங்களோடு சந்திப்பதற்காக பாபா வந்திருக்கேன்றார்.
இப்ப குழந்தை சொன்னாங்களா, நிறைய வந்து பாபாவை நினைவு செய்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாபா வர்றதுக்கு முன்னாடி பாபாக்கு போய் சந்தேஷ் சொல்லுவாங்க இல்லையா, பாபா இன்னைக்கு வந்து இத்தனை குரூப் வந்திருக்காங்க, இந்த இந்த இடத்துல இருந்து இத்தனை இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை விஷயங்கள், இன்னைக்கு இத்தனை ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இதெல்லாம் முன்னாடியே வந்து வதனத்துல மெசேஜ் கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பாபா சொல்றார், இன்னைக்கு வந்து தாதி சந்திரி தாதியினுடைய உடல்ல தானே அவர்த்த பாப்தாதா வந்திருக்காரு. அப்ப சந்திரி தாதி சந்தேஷ்ல சொல்லியிருப்பாங்க. சொன்னும் போது என்ன சொன்னாங்களா தாதி பாபா கிட்ட, பாபா நிறைய பாபாவை நினைவு செய்துட்டே இருக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேஷ் சொன்னாங்களாம். சொல்லிட்டு கூப்பிட்டாங்களாம், பாபா நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுவீங்க, எல்லாருக்கும் புத்துணர்வை ஏற்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி பாபாவை வந்து கூப்பிட்டாங்களாம். சந்திரி தாதி வந்து போய் சொல்லிட்டு, அதுக்கு பாபா சொல்ற, சந்திரி குழந்தை சொல்லிச்சு, நிறைய வந்து குழந்தைங்க நினைவு செய்துட்டே இருக்காங்க பாபாவை, நீங்க வாங்க பாபா, நீங்க வந்தீங்கன்னா எல்லாருமே புத்துணர்வு அடைவாங்கன்னு. இப்ப பாபா சொல்றாரு, புத்துணர்வு என்னவோ அடைந்தே அடைறாங்க. ஒருவேளை நிச்சயம் இருந்தது அப்படின்னா, அந்த கண்டிஷனும் சொல்றேன். கண்டிப்பா ரெஃப்ரெஷ் ஆகுறீங்க. ஆனா எப்போ? எப்பொழுது நிச்சயம் இருக்கு, அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க கண்டிப்பா புத்துணர்வு அடைவீங்க. பிறகு கூட குழந்தைகளோடு சந்திப்பதற்காக வர வேண்டி இருக்குன்றார் பாபா. கொஞ்சம் சமயத்துக்காகவாவது குழந்தைகளோடு சந்திப்பதற்காக பாபா வர வேண்டி இருக்கு. ஸ்வமானம் அப்படின்ற அந்த ஸ்வமான் அப்படின்ற அந்த நினைவு கொடுப்பதற்காக வந்திருக்கார். பாபா எதுக்கு வந்திருக்காராம்? குழந்தைகளுக்கு மறுபடியும் ஸ்வமானுடைய நினைவுபடுத்துவதற்காக பாபா வந்திருக்காரு. என்ன ஸ்வமான் பாபா நினைவுபடுத்துறாருன்னா, சதா உங்களை நீங்கள் சௌபாகியசாலி என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். சதா சௌபாகியசாலியாக புரிஞ்சுக்கோங்க. சதா சௌபாகியசாலி என்று யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னா, யாருடைய அப்பா டீச்சர் மற்றும் சத்குருவுடன் யாருக்கு முழுமையான கனெக்ஷன் இருக்கு, முழுமையான அந்த ஈடுபாடு ஆர்வம் என்பது இருக்கிறதோ, அவர்களுக்கு தான் சதா சௌபாகியசாலி என்று கூட சொல்லப்படுதுன்னு பாபா சொல்றார். யார வந்து சதா சௌபாகியசாலி என்று சொல்லப்படுது அப்படின்னா, யாருக்கு அப்பா டீச்சர் மற்றும் சத்குரு இவர்களுடனான முழுமையான தொடர்பு இருக்கு. மூணு பேர்கிட்டயும் முழுமையான தொடர்பு இருக்கு. அப்பாட்டியும் முழு தொடர்பு இருக்கு, டீச்சர் கிட்டயும் முழு தொடர்பு இருக்கு, சத்குருவிடமும் முழுமையான அந்த தொடர்பு இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. இந்த 3 பேர்கிட்டயும் முழுமையான அந்த ஈடுபாடு, அந்த ஆர்வம் இருக்கு. இப்படி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் சதா சௌபாகியசாலிகள் என்று அவர்களுக்கு தான் சொல்லப்படுது. அந்த மாதிரி அப்பா டீச்சர் குரு சத்குருவிடம் முழுமையாக கனெக்ஷன் வைத்திருக்கக்கூடிய, முழுமையான ஈடுபாடுடன் இருக்கக்கூடிய நான் சௌபாகியசாலி ஆத்மா அப்படின்றத நீங்க ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கோங்கன்றார். அடுத்து பாபா சொல்றாரு, ஒரு கன்யானுடைய நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேக்குறார். ஒரு கன்யாவினுடைய நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்ப அந்த கன்யாக்கு தன்னுடைய கணவர், வரக்கூடிய கணவர் மீது முழுமையான ஈடுபாடு என்பது ஏற்படும். அப்ப முழுமையாக அவங்களுடைய மனமானது வரக்கூடிய அந்த கணவர் மீது முழுமையாக அவர் மீது ஈடுபாடு ஏற்பட்டுடுது, அவர் மீது அந்த ஆர்வம் ஏற்பட்டுடுது அப்படின்னா, அப்புறம் என்ன சொல்றோம்? அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆகுறாங்க? இவங்க சதா சுமங்கலி அப்படின்னுட்டு சொல்லப்படுது இல்லையா? ஆனா பாபா கேக்குறாரு, அவங்க போய் எங்க சுமங்கலியாக இருக்காங்க? இந்த கன்னி பெண்ணுக்கு பிறகு திருமணம் நடந்த பிறகு சதா சுமங்கலி என்று எல்லாரும் அவங்கள அழைப்பாங்க. ஆனா அவருங்க போய் எப்படி சுமங்கலியா போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாபா கேக்குறார். பாபானுடைய கணக்குல, உலகத்தாருடைய கணக்குல அவங்கள வந்து சதா சுமங்கலின்னு சொல்றாங்க. ஆனா பாபானுடைய கணக்குல பாபா என்ன கேக்குறாரு? அவங்க போய் எங்க போய் சுமங்கலியா இருக்கிறாங்க? ஏன்னா பாபா கேக்குறாரு, உள்ளுக்குள்ளார என்ன நிறைஞ்சிருக்கு?
சுமங்கலின்னு அழைக்கப்படக்கூடியவங்க உள்ளுக்குள்ளார மீன்ஸ் அவங்களுடைய மனதிற்குள்ளார என்ன நிறைஞ்சிருக்கும், என்ன நிறைஞ்சிருக்கு? அப்போ பாபா சொல்றார், ஒரு கன்யா அப்படின்னா 100 பிராமணர்களை விட உயர்ந்தவர் என்று சொல்லப்படுது இல்லையா? அந்த மாதிரி தானே வந்து உலகத்துல கூட நினைக்கிறாங்க. ஒரு கன்யா அப்படின்றவங்க 100 பிராமணரை விட உயர்ந்தவர் என்ற அந்த மரியாதை கொடுக்கப்படுது. அதே வந்து அந்த கன்யாக்கு எப்ப நிச்சயதார்த்தம் ஆயிடுதோ, அதன் பிறகு என்ன ஆயிடுறாங்களாம், உண்மையில அசுத்தமாகக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ளார அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, அபாக்கியசாலியாக ஆயிடுறாங்க. ஆனா இது கூட யாருக்குமே தெரியறதில்லன்றார் பாபா. பாபானுடைய கணக்குல பாபா எத வச்சு சொல்றாரு பாருங்க. வெளியினுடைய தோற்றமோ, வெளி அளவிலான உறவோ, அந்த உடல் ரீதியான விஷயங்களோ பாபா சொல்லல. ஆனா பாபா இங்க என்ன சொல்றாரு? அந்த உள்ளபூர்வமான விஷயங்கள் பாபா சொல்றார். அதாவது எப்பொழுது நிச்சயதார்த்தம் நடந்துருதோ, அதன் பிறகு என்ன ஆகுது? அசுத்தம் ஆகுறாங்க. அப்போ மனதிற்குள்ளாரயே அந்த எண்ணங்களுடைய அசுத்தம் ஏற்படுது. அப்ப என்ன ஆயிடுறாங்க? உள்ளுக்குள்ளாவே வந்து பாக்கியசாலியாக ஆயிடுறாங்க. ஆனா இது கூட உலகத்தார் யாருக்குமே தெரியறதில்ல. பாபா தான் சொல்றாரு, உண்மையில சதா சுமங்கலி என்பவர் யார் அப்படின்றது பாபா தான் உண்மையில சொல்றாராம். மற்றவங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்க உண்மையா சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்களே தவிர, அது உண்மை கிடையாதுன்றத பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப சதா சுமங்கலி என்று பாபா யாரை சொல்றார் அப்படின்னா, சதா காலத்திற்காக பரமாத்மாவின் மீது முழுமையான அந்த ஈடுபாடு யாருக்கு இருக்கிறதோ அவர்களே சதா சுமங்கலிகள் என்று பாபா சதா காலத்திற்காக பரமாத்மாவின் மீது யார் முழுமையான ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறாரோ அவர்தான் சதா சுமங்கலியாக இருக்கிறார். அப்படி இதுதான் பாபானுடைய சுமங்கலி அப்படின்றதுக்கான பாபா சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். யாரெல்லாம் நாம சதா ஒரு பாபா மீது முழுமையான ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்போம், அப்பதான் நம்ம சதா சுமங்கலிகள். உள்ளுக்குள்ளார அந்த ஈடுபாடு குறையுது, ஈடுபாடு அப்பப்போ இருக்கு, அப்பப்போ இல்ல அப்படின்னா கூட பாபா என்ன சொல்ல மாட்டார், என்ன டைட்டில் கொடுக்க மாட்டார், சதா சுமங்கலின்ற டைட்டில் கொடுக்க மாட்டார் இல்லையா? இப்ப நாம என்ன பண்ணோம், சதா நம்முடைய மனதை ஒரு பரமாத்மாவிடம் ஈடுபாடுடன் வைத்துக் கொள்ளணும். சோ இப்பொழுது இது படிப்பினுடைய சமயமா இருக்கு. சோ அந்த நடுவுல ஒரு பாபா என்ன சொல்றார், சதா சுமங்கலியாக இருக்கணும். இத பாபா வந்து சொல்றார். உலகத்துல சொல்லக்கூடிய அந்த சதா சுமங்கலி அப்படின்ற அந்த அர்த்தம் கூட தவறான அர்த்தம். உண்மையில அவங்க சதா சுமங்கலிகள் கிடையாது. அவங்க உள்ளுக்குள்ளார அபாக்கியசாலியாக தான் ஆகுறாங்க. ஆனா நாம யாரெல்லாம் பரமாத்மாவிடம் சதா ஈடுபாடு உள்ளவர்களா இருக்கிறோம், அவர்கள்தான் சதா சுமங்கலிகள் அப்படின்றது பாபா நமக்கு புரிய வைக்கிறார். சோ அடுத்து மீண்டும் வரார் பாபா. இப்பொழுது இது படிப்பினுடைய சமயமா இருக்கு. பாபா தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்காரு. டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். நான் பிரம்மா பாபா இருக்க வரைக்கும், அவர் சாக்கார உடல்ல இருக்க வரைக்கும், அவர் த்ரூ சிவ் பாபா சாக்கார ரூபத்துல நமக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். சரி, பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு கூட பாபா என்ன பண்ண சொல்றாரு, நான் என்னுடைய காரியம் செய்துட்டு தான் இருக்கேன், நான் டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கேன், உங்களுக்கு படிப்பும் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். எது வரைக்கும் நான் படிக்க வைக்கிறேனோ, எது வரைக்கும் நான் உங்களுக்கு கற்று தருகிறேனோ அது வரைக்கும் உங்களுக்கு நான் படிக்க வச்சுட்டே தான் இருப்பேன்றார். எது வரைக்கும் உங்களுக்கு படிப்பு சொல்லி தரணுமோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன்றார் பாபா. விநாசம் எதிரில வந்து இருக்கு, அதனுடைய கனெக்ஷன் பாபா கூட இருக்கு. பாபா எது வரைக்கும் இருப்பாரோ அது வரைக்கும் என்ன ஆகாது, விநாசம் ஆகாது. எப்ப விநாசம் ஆகுமோ, விநாசம் பிறகுதானே பாபா கூட போவார். பாபா இருக்கும் வரை விநாசமும் வராது. ஏன்னா விநாசத்துக்கும் பாபாக்கும் அவ்வளவு என்ன இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. அப்ப விநாசம் ஆகும் போதுதான் பாபானுடைய பார்ட்டும் முடியுது இல்லையா? அதனால பாபா சொல்றாரு,
இப்படி நீங்க புரிஞ்சுக்காதீங்க. பாபாவுடன் பிரிவு ஏற்பட்டுடுச்சு. பாபாட்ட இருந்து பிரிஞ்சுட்டோம். பாபா நம்மள விட்டு பிரிஞ்சுட்டாரு. சோ இப்படி நீங்க புரிஞ்சுக்காதீங்கன்றார் பாபா. பிரிவு என்பதும் கிடையாது. விடை பெறுதல் என்பதும் கிடையாதுன்றார். ம். இதுதான் X69 முரளிஸ்ல எல்லாத்துலயும் பாபா குழந்தைகளுடைய அந்த உள்ளபூர்வமான ஒரு சின்ன ஒரு அந்த ஏக்கத்தினுடைய விஷயம், அது என்ன பண்றாங்க, அன்பான அந்த ஒரு என்ன சொல்றேன், அன்பான புகார். பாபா நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. பாபா நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க. சோ அந்த ஒரு புகாரெல்லாம் ஆரம்ப காலத்துல நிறையவே குழந்தைகள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த குழந்தைகளை என்ன பண்ணோம்? குழந்தைகள் கொடுக்கக்கூடிய அந்த அன்பான புகார்களை கூட பாபா அதற்குரிய ஒரு நிவாரணம் கொடுத்தாகணும் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, இது படிப்பிற்கான காலம். பாபா தன்னுடைய காரியத்தை செஞ்சுட்டே தான் இருக்காரு. அவர் டைரக்ஷன்ஸும் குடுத்துட்டே தான் இருக்காரு. நமக்கு பாடத்தை சொல்லிக் குடுத்துட்டேவும் இருக்காரு. எது வரைக்கும் அவர் பாடம் சொல்லி தரணுமோ, அது வரைக்கும் அவர் சொல்லிக் குடுத்துட்டே இருப்பார். ஏன்னா, விநாசம் அப்படின்றது கூட நம்ம எதிர்ல தான் இருக்கு. அப்ப அந்த விநாசத்தினுடைய தொடர்பும் பாபா கூட இருக்கு. இப்போ பாபானுடைய பிரிவு அப்படின்றது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னு கூட நீங்க நினைக்க கூடாதுன்றார். பாபா விட்டு பிரிஞ்சுட்டோம், பாபா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார், இப்படி எல்லாம் கூட நினைக்கவே கூடாதுன்றார். ஏன்னா பாபா பிரிஞ்சும் போல, பாபா நம்ம கிட்ட இருந்து விடை பெறவும் இல்லை. எது வரைக்கும் விநாசம் நடக்கலையோ அது வரைக்கும் பாபா நம்முடைய துணையாகவே இருப்பார். நம்ம கூடவே தான் இருப்பார். எது வரைக்கும் விநாசம் நடக்கலையோ அது வரைக்கும் என்ன பண்ணுவார்? பாபா நம்ம கூட தான் இருப்பார். நமக்கு துணையாக தான் இருப்பார். சில காரியங்களுக்காக பாபா வதனத்துக்கு போறார். ஏதோ சில காரணங்கள், சில வேலைகள், சில கர்த்தவியங்கள், இதற்காக என்ன பண்ணியிருக்கார்? பாபா வதனத்துக்கு போயிருக்காரு. சமயத்தின்படி அந்த காரியங்கள் எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுல எந்த ஒரு விஷயமும் விடை பெறக்கூடிய விஷயமும் கிடையாதுன்றார். உங்களை விட்டு விடை பெற்று நான் பிரிஞ்சு போற விஷயம்ன்றது இதுல எதுவுமே கிடையாது. எந்த பிரிவும் கிடையாது. பாபா கேக்குறார். அப்பயும் குழந்தைங்களே, உங்களுக்கு பிரிஞ்சு போன மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? உங்களுக்கு தோணுதான்னு சொல்லி கேக்குறார். அப்ப தெளிவுபடுத்துறார். நான் பிரிஞ்சும் போல, விடை பெறவும் இல்ல. உங்க கூட தான் இருக்கேன். விநாசம் ஆகும் வரைக்கும் கூட தான் இருப்பேன்றார். ஆனா பிறகும் குழந்தைங்க கிட்ட இன்னுமே டவுட்டா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாபா பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்போ உங்ககிட்ட பாபா விடை பெற்றால் நீங்கள் விடை கொடுத்திருப்பீங்களா? குழந்தைங்களே நான் போறேன் அப்படின்னு சொல்லி விடை பெற்றிருந்தா, சரி பாபா நீங்க போங்கன்னு சொல்லி நீங்க விடை கொடுத்திருப்பீங்களா என்ன? ஒருவேளை நீங்க விடை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா பாபாவும் பிரிஞ்சு போயிருப்பார். ஆனா நீங்க விடை கொடுக்கவே இல்லைன்ற போது அவர் எப்படி பிரிஞ்சு போயிருக்க முடியும்? இந்த விதத்திலே பாபா கிளாரிட்டி கொடுக்கிறார். ஒருவேளை நான் போறேன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருந்தானா, நீங்களும் சரி போங்க பாபா அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லியிருந்தீங்கன்னா நான் போயிருக்கலாம். நான் போயிருப்பேன். ஆனா நான் போட்டுமான்னு கேட்டு நீங்க போகறதுக்கான விடை குடுக்கவே இல்ல. போங்க நீங்க சொல்லவே இல்லன்றபோது நான் எப்படி போயிருக்க முடியும்? இதுலயும் பாபா நமக்கு கிளாரிட்டி குடுக்குறார். நீங்க போகவும் அனுமதி குடுக்கல. நான் உங்கள விட்டு போகவும் இல்ல. அப்புறம் போகலன்றபோது இந்த பிரிவு என்பது எப்படி சாத்தியம்? அதனால எங்கேயும் பாபா பிரிஞ்சியும் போகல. பிரிவு என்பது ஏற்படவும் இல்லை. பாபா சதா கூட தான் இருக்கிறேன்றார். நாடகத்துல இந்த காட்சின்றது நடந்துகிட்டே இருக்கு. இந்த காட்சிகள் எல்லாம் டிராமால பிக்ஸ் ஆன விஷயங்கள், பிக்ஸ் ஆன காட்சிகள் இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. இதுல பாபானுடைய ஒரு விளையாட்டும் நடந்துட்டு இருக்கு. டிராமாலயும் சின்ன சின்ன இந்த காட்சிகளுடைய விளையாட்டுகள் நடக்குது. அந்த டிராமாக்குள்ளார பாபானுடைய சில விளையாட்டுகளும் கூட நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த விளையாட்டுக்குள்ளாரே ஒரு விளையாட்டினுடைய சீன் நடந்துட்டு இருக்குன்றார் பாபா. நாடகம் என்பதே ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்குள்ளார பாபானுடைய ஒரு விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. அதுதான் சொல்றாரு, விளையாட்டுல
விளையாட்டுக்குள்ளார ஒரு விளையாடல் நடந்துட்டு இருக்கு. கேமுக்குள்ள ஒரு கேம் என்பது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறார். இன்னும் போக போக எதிர்காலத்துல நெறைய விளையாட்டு, நெறைய நீங்க அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு பாபா கேட்கிறார். எப்போ தைரியம் உங்களுக்கு ஏற்படுமோ, தைரியம் நீங்க கொண்டு வரீங்களோ, அப்ப அதிகமாக நீங்க அந்த மாரி காட்சிகளையும் பார்ப்பீங்க. எதிர்காலத்துல இன்னும் நெறைய பார்க்க போறீங்கன்றார். எதிர்காலத்துல இன்னும் நெறைய சீன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. நெறைய விளையாட்டுகள் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. ஆனா, பாபா இங்க ஒரு கண்டிஷன் சொல்றார். ஆனால் ரொம்ப அட்டென்ஷனோட உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் நீங்க எடுத்து வைக்கணும். இப்போ ஓகே பாபா எவ்ளோ பக்கமா இருக்கார், நெருக்கமா கூடவே இருக்கேன், பிரிஞ்சே போல. நீங்க விடை குடுக்கவும் இல்ல, அப்ப நான் பிரிஞ்சு போகவும் இல்ல, அப்ப உங்க கூட தானே இருக்கிறேன்றார். இது கூட ஒரு நாடகத்துக்குள்ள ஒரு நாடகம், விளையாட்டுக்குள்ளார ஒரு பாபானுடைய ஒரு விளையாட்டுன்றது கூட நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கூட ஓகே தான். இன்னும் போக போக இன்னும் நெறைய சீன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. நெறைய காட்சிகள் பெருசு பெருசா இன்னும் நெறைய வரப்போகுது எதிர்காலத்துல. ஆனா அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க ரொம்ப அட்டென்ஷனோட உங்க அடிய எடுத்து வைக்கணும். ஒருவேள நீங்க அட்டென்ஷனோட நடக்கல அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்னா, எங்கேயாவது பள்ளம் இருக்கு அப்படின்னா, அப்ப அங்க ஆக்சிடென்ட் ஆயிடும்ன்றார். பெரிய பெரிய விஷயங்கள் வரும்போது நீங்க கவனத்தோடு உங்க அடி எடுத்து வைக்கலன்னா, அப்ப நீங்க அடி வைக்கிற இடத்துல எங்கேயாவது பள்ளம் இருந்ததுன்னா, அப்ப என்ன ஆயிடும்? அங்க ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும். குழந்தைகளோடு சந்திப்பதற்காக பாபா சிறிது நேரம் வந்திருக்கேன்றார். ஏன்னா சொல்லிட்டாரு இல்லையா முரளியில, நான் இன்னைக்கு முரளி நடத்துறதுக்கு வரல. ஆனா குழந்தைகளோடு சந்திப்பதற்காக வந்திருக்கேன் அப்படின்னுட்டு. அதனால கொஞ்ச நேரம் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். இன்னும் அநேக காரியங்கள் செய்யணும்ன்றார் பாபா. நிறைய வேலைகள் இருக்கு. நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. நடுவுல குழந்தைங்களை சந்திப்பதற்காக கொஞ்ச நேரத்துக்காக நான் வந்திருக்கிறேன். பாக்கி நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் என்பது இருக்குன்றார். குழந்தைங்களுடைய உள்ளத்தை பார்த்து பாபா என்ன பண்றாரு? உள்ளத்தினுடைய அந்த ஆசைகளை நிறைவேற்றுவார் இல்லையா? குழந்தைங்க சந்திக்கணும்னு விரும்பினாங்க அப்படின்னா, அப்ப பாப் தாதா கூட என்ன பண்ணுவார்? குழந்தைகளுடைய அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வார் இல்லையா? அதனால குழந்தைகளுடைய உள்ளத்தையும் பாபா பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. அதே நேரத்துல பக்தர்களுடைய மனதையும், அவர்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. எல்லா காரியங்களுமே சங்கம யுகத்துல தான் நடக்குதுன்றார். ஒரு பக்கம் பக்தர்கள் அவங்களுடைய விருப்பங்களும் பார்த்து பாபா பூர்த்தி பண்ண, இன்னொரு பக்கம் குழந்தைகளுடைய விஷயங்களையும் பார்க்கணும். குழந்தைகளுடைய அந்த விருப்பங்களையும் நிறைவேற்றணும். இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கிற டைம் தான் இந்த சங்கம யுகம். இப்ப இந்த சங்கம யுகத்துலதான் இத்தனை காரியங்களும் நடக்குதுன்றார். பாபானுடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே, அப்ப அந்த பொக்கிஷம், அந்த லாட்டரி அப்படின்றதே கிடைச்சிருச்சுன்றதுதான் விஷயம். எப்ப பாபானுடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சதோ, அப்பவே என்ன ஆயிடுச்சு? நமக்கு லாட்டரி அடிச்சிருச்சு. அப்பவே நமக்கு எல்லா கசானா, எல்லா பொக்கிஷம் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ குழந்தைகளுடைய சேவையை பாபா பூர்த்தி பண்றார். எல்லாருடைய சேவையும் இப்போது வதனத்துல பாபா செய்யணும். குழந்தைகளுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ அதெல்லாம் பாபா இந்த சங்கம யுகத்துல பூர்த்தி பண்றார். குழந்தைங்களுக்கு சேவை செஞ்சு பூர்த்தி செஞ்சுடுறார். எல்லாருடைய சேவையும் இப்ப வதனத்துல பாபா இருந்து செய்ய வேண்டும், செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? இப்போ என்னுடைய குழந்தைகளும் இருக்காங்க, சொந்த குழந்தைங்களும், என்னுடைய சொந்த குழந்தைங்களும் இருக்காங்க, மாற்றாந்தாய் குழந்தைகளும் இருக்காங்க. மொத்தத்துல குழந்தைங்கள்ல சிலர் சொந்த குழந்தைங்களாவும் இருக்காங்க. மீன்ஸ் பாபாவை புரிஞ்சுட்ட பாபாவுடைய நேரடி குழந்தைங்களாவும் இருக்காங்க. சிலர் இன்னுமே பாபாவை பற்றி அறிமுகம் அறியாத, பாபாவை பற்றி தெரிஞ்சுக்காத மாற்றாந்தாய் குழந்தைகளும் இருக்காங்க. அப்ப எல்லாருடைய சேவையும் பாபா செய்தாக வேண்டி இருக்குன்ற. சொந்த குழந்தைங்களுக்கு தான் சேவா பண்ணுவேன், அப்போ மாற்றாந்தாய் குழந்தைகளுக்கு எல்லாம் சேவை பண்ண மாட்டேன் அப்படின்னா, பக்தர்களுக்கு எல்லாம் அவங்களுடைய ஆசை எல்லாம் நிறைவேற்ற மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் பாபா சொல்றேன். சொந்த குழந்தைங்களுடைய விஷயங்களும் நான் செய்துட்டு இருக்கிறேன்.
அதே நேரத்துல மாற்றாந்தாய் குழந்தைகளும் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கான சேவையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லாருடைய சேவையும் இப்ப செய்ய வேண்டியிருக்கு. அதனால அதிகாலையில திருஷ்டினால பாபா அறிமுகம் கொடுத்துட்டேன்றார். திருஷ்டி மூலமாக சக்தி மிகுந்த அந்த சர்ச் லைட், அந்த சக்திசாலியான அந்த ஒளியை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சுகம் அடைய செய்வது இது பாபானுடைய கர்த்தவியம், பாபானுடைய கடமை அப்படின்றார். அதனால அதிகாலையில பாபா என்ன பண்றாராம், திருஷ்டினாலே தன்னுடைய அறிமுகம் என்கின்ற சர்ச் லைட் எல்லாருக்கும் கொடுத்துடுறாராம். அந்த சர்ச் லைட் கிடைச்ச உடனே எல்லாருக்கும் சுகம் என்பது கிடைச்சிருதுன்றார். அப்ப எல்லா குழந்தைகளுக்கும் தன்னுடைய திருஷ்டியின் மூலமாக அறிமுகம் என்கின்ற சர்ச் லைட்டை கொடுத்து எல்லாருக்கும் சுகம் கொடுப்பது இது பாபானுடைய கடமைன்றார். அதை நான் டெய்லி செய்துட்டு இருக்கிறேன்றார் பாபா. இப்போ எல்லாருமே நீங்க குழந்தைங்க மியூசியம்னுடைய சேவை செய்யணும்ன்ற பிரேரணையும் கொடுக்கிறார். ஏன்னா எல்லாருமே பாபானுடைய குழந்தைங்க, பாபானுடைய அறிமுகம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். பாபா சேவைக்கான அநேக சித்திரங்களை எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, அந்த சித்திரங்கள் எல்லாத்தையும் அந்த படங்கள் எல்லாத்தையும் வச்சு நாம சேவை பண்ணணும். இப்போ சேவையில நம்முடைய விரல் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம சேவையில நம்முடைய விரல் கொடுக்கும் போது மிகப்பெரிய மலையவே நம்மளால தூக்க முடிஞ்சிடுது இல்லையான்றார். சகயோகம் என்கின்ற அந்த விரல் ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுக்கும் போது இந்த கலியுகம் என்கின்ற மலையவே நம்மளால தூக்க முடியுது இல்லையா. தூக்கி என்ன பண்றோம், புது சத்தியுகம் என்கின்ற மலையாக மாத்திடுறோம் இல்லையா. அதனால பாபா சொல்றார், விரல் கொடுப்பதனால மலையை தூக்க முடியுது. இதுதான் கோப கோபியர்களுடைய விரல் கொடுத்து மலை தூக்கிய விஷயமாக பக்தியில புகழ் பாடியிருக்காங்கன்ற. கோப கோபியர்கள் எல்லாருமே அவங்களுடைய ஒவ்வொரு விரல் கொடுத்து என்ன பண்ணாங்களா, அந்த கோவர்தன மலையவே தூக்கி பிடிச்சு மலைக்கு உடையாக கோவர்தன மலையவே தூக்கி பிடிச்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அதுதான் பாபா சொல்றாரு, இங்க நம்ம ஒவ்வொரு கோப கோபியரும் என்ன பண்றோம், நம்முடைய சகயோகம் என்கின்ற விரலை கொடுப்பதனால கலியுகம் என்கின்ற மலையவே நம்மளால மாற்ற முடியுது. இதுதான் கோப கோபியர் விரல் கொடுத்து மலையை தூக்கியதாக புகழ பாடப்பட்டிருக்கு. விரல் கொடுக்கல அப்படின்னா மலையை தூக்கவும் முடியாது. இப்போ இந்த உலகத்தினுடைய ஆத்மாக்கள் எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும். உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை கோடி ஆத்மாக்களோ அத்தனை கோடி ஆத்மாக்களையும் நாம என்ன பண்ணணும், அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை இந்த கலியுகத்துல இருந்து கடை தேர வைக்கணும். அப்படி இதுல இருந்து அவங்கள கடை தேர வச்சுட்டோம், இந்த கலியுகம் என்கின்ற மலையில இருந்து தாண்ட வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம மலையை தூக்குறதுன்ற. இந்த கலியுகம் என்கின்ற மலையில இருந்து என்ன பண்றோம், ஆத்மாக்களை நாம தூக்கி வெளியேற்றுறோம். அப்புறம் இதுல இருந்து வெளியில கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், அவர்களை நம்ம கூட அழைச்சிட்டு போகணும் இல்லையா. அப்போ பாபா கேக்குறாரு, அதற்கான குழு இருக்கா, குரூப் இருக்கா. இறுதியில குழு ஒற்றுமையாக அனைவருமே இணைந்து இருக்கணும். லாஸ்ட்ல என்ன பண்ணணும், நம்ம குரூப் எல்லாருமே ஒற்றுமையாக இணைந்து இருக்கணும். முதல்ல காட்சியில சிவப்பு நிறமான அந்த கூட்டம் தான் பார்த்தீங்க. அது அப்ப புரியல. ஆனா இப்பொழுது அதே ஆத்மாக்களுடைய கூட்டத்தை உங்கள் முன்னாடி அழைத்து செல்வதற்கான அந்த ஒரு காட்சி நாடகத்துல இருக்கு. அந்த நாடகத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சியை படி நீங்க எல்லாருக்குமே சேவை செய்து எல்லாரையுமே தயார்படுத்தணும்ன்றாரு பாபா. ஆரம்ப காலத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த சாட்சாத்காரத்தினுடைய காட்சியில எல்லாம் ஆரம்ப காலத்துல அந்த சிவப்பு நிறமான அந்த கூட்டம் தெரிஞ்சிட்டு இருந்ததாம். அது அப்ப அதுக்கான அர்த்தம் என்னன்றது அப்பெல்லாம் புரியாம இருந்ததாமா. ஆனா இப்பொழுது நம்ம பார்க்கும் போது என்ன தெரியுது, ஆத்மாக்களினுடைய கூட்டம் நம்ம எல்லாரும் நம்ம கூட அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சி இதுதான் நாடகத்துல இருக்கு அப்படின்றது இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. அதுதான் அந்த காட்சியா தெரிஞ்சிருக்குன்றதையும் புரிஞ்சிட்டு.
அதனால எல்லாரையும் அழைத்து செல்லக்கூடிய அந்த சேவை நாம இப்போ செய்யணும் இல்லையா? அப்ப எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னா, எல்லாரையும் தயாராக்கணும்னா, முதல்ல என்ன பண்ணணும்? பாபானுடைய அறிமுகம் கொடுக்கணும். அதுக்குதான் பாபா சொல்றாரு, மியூசியம்னுடைய சேவை குழந்தைகள் செய்யணும். ஏன்னா மியூசியம்ல பாபானுடைய அறிமுகம் கொடுக்கக்கூடிய அநேக சித்திரங்கள் எல்லாம் பாபா தயார் பண்ண வச்சிருக்காரு. அப்ப எல்லாருக்கும் பாபானுடைய அறிமுகம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதிகாலையில எழுந்து பாபானுடைய நினைவுல இருங்கன்றாரு. ஏன்னா அந்த சமயத்துல பாபா எல்லாரையும் நினைவு செய்யறேன்றார். அதிகாலையில அமிர்த வேளால குழந்தைகள் நாம பாபாவை நல்லா நினைக்கணும். ஏன்னா அந்த நேரத்துலதான் பாபாவும் நம்ம குழந்தைங்களை நினைச்சிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல சில குழந்தைங்க தெரியறதே இல்லையாமா, தேட வேண்டி இருக்குன்றார் பாபா. அமிர்த வேளா நேரத்துல சில குழந்தைங்க பாபா கண்ணுக்கு தெரியவே மாட்டேன்றாங்களாம். பாபா அந்த குழந்தைங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்காமா. ஏன்னா பாபா சொல்றார், தனித்தனி முறையில நீங்க இண்டிவிஜுவலா நினைவு செய்தாலும் கூட அவசியமா குழுவோடு இணைந்தும் செய்யணும். கூட்டத்துடன் இணைந்தும் பரிவாரத்துடன் இணைந்தும் செய்யணும். இண்டிவிஜுவலா நம்ம தனித்தனியா யோகத்துல உட்கார்ந்து யோகா பண்ணாலும் கூட நம்ம அமிர்த வேளானுடைய சமயத்துல குழுவோட அந்த குரூப்போடு கூட இணைந்து நம்ம இருக்கணும். இணைந்து யோகா கூட நினைவு கூட பண்ணணும். எந்த அளவுக்கு பாபானுடைய நினைவுல இருப்போமோ அந்த அளவுக்கு பாபானுடைய அருகாமையில அவருடைய நெருக்கத்துல நாம போக முடியும்ன்றார். எவ்வளவு நினைவோ அவ்வளவே பாபாவுடனான அந்த நெருக்கம் இருக்கும். பாபாவை நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னா அப்பதான் நம்ம குழம்ப ஆரம்பிச்சோம். குழப்பம் ஏற்பட்டுடுது. பாபா மறந்துட்டோம்னா அங்கதான் குழம்பி போறோம். பாபாவை எப்பொழுதும் துணையாக வைத்து கொண்டால் நம்மளால அவரை மறக்கவே முடியாதுன்றது பாபா புரிய வைக்க. அவரை மறக்கவே கூடாதுன்னா என்ன பண்ணணும்? கூட சதா நம்ம கூட அவரை துணையாக வைத்து கொண்டிருக்கோம். அப்ப சதா கூடவே துணையாகவே வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப கூடவே இருப்பவர் ஒரு பொழுதும் மறக்கவே மாட்டோம் இல்லையா? கூடவே இருக்கிறவங்கள நம்மளால மறக்க முடியாது. அப்ப மறக்காம இருக்கணும்னா அதுக்கு என்ன யுக்தி சொல்றார்? பாபாவை சதா உங்க கூட துணையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். சோ இதுதான் 69 சிவராத்திரியினுடைய அவ்வக்த மொழியில பாபா நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அவ்வக்த மகா வாக்கியங்கள். அடுத்தது நாம 1970 சிவராத்திரி அன்னைக்கு பாபா சொல்லியிருக்கக்கூடிய அவ்வக்த மகா வாக்கியங்கள் நம்ம கேட்கலாம். அடுத்த முரளியினுடைய தேதி 5/3/1970. அதுல பாபா சொல்லியிருக்காங்க, ஜலம் ஊற்றுவது என்றால் உறுதிமொழி எடுப்பது. இதுதான் முரளியினுடைய தலைப்பாக இருக்கு. ஜலம் ஊற்றுவது என்றால் உறுதிமொழி எடுப்பது. சோ இந்த முரளியில பாபா சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சிவ ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக பாப்தாதாவை நீங்க கூப்பிட்டிருக்கீங்க. சிவ ஜெயந்தியினுடைய விழாவை கொண்டாடுவதற்காகவே நீங்க பாப்தாதாவை கூப்பிட்டிருக்கீங்க, அழைச்சிருக்கீங்க. அப்போ இந்த சிவராத்திரியை எந்த மாதிரி கொண்டாடணும்னு விரும்புறீங்கன்னு பாபா கேக்குறார். சிவராத்திரியை கொண்டாடணும்னுட்டு பாப்தாதாவை நீங்க வெல்கம் பண்ணிருக்கீங்க. அப்ப எப்படி கொண்டாடணும்னு நீங்க விரும்புறீங்க? பாபா சொல்றாரு, சந்திப்பதே கொண்டாடுவதுன்றார். பாபாவோடு சந்திக்கிறதே என்னவா? கொண்டாடுறதாமா. உலகத்தார் சந்திப்பதற்காகவே கொண்டாடுறாங்க. ஆனா நாமளோ சந்திப்பதையே கொண்டாடுவதாக உணர்றோன்றார். உலகத்தார் என்ன பண்றாங்களா? சந்திக்கிறோன்றதுக்காக கொண்டாடுவாங்களாம். ஒருத்தர் இன்னொருத்தரை மீட் பண்ணிட்டோமே, அப்ப பார்த்துட்டோமே, மீட் பண்ணிட்டோமே, சந்திச்சுட்டோமே, வாங்க இதுக்காக ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லி உலகத்தார் என்ன பண்றாங்களா? சந்திப்பதற்காகவே
கொண்டாடுறாங்க. ஆனா நாமளோ சந்திப்பதையே கொண்டாடுவதாக உணர்றோம். அதனால சந்திப்பது அப்படின்னா சந்திச்சிட்டோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நம்ம கொண்டாடிட்டோன்றது அர்த்தம்ன்றார் பாபா. ஏன்னா சந்திப்பே தான் கொண்டாடுவதாக நாம உணர்றோம். பாபாவை சந்திச்சிட்டோம்னாலே அங்க விழாவை கொண்டாடிய ஒரு உணர்வு, அதை விட மேலான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது தானே. உலகத்தார் வந்து சந்திக்கிறாங்கன்னா சந்திச்சிட்டோன்றதுக்காக ஒரு விழா கொண்டாடிடலாம்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஆனா இங்க பிராமண குழந்தைகள் பாபாவை சந்திப்பதே கொண்டாடுவதாக நம்ம உணர்றோம். அதனால பாபா சொல்றாரு, நீங்க சந்திச்சிட்டீங்க அப்படின்னாலே விழாவை கொண்டாடிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அதனால இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? பாபா கேக்குறாரு, இன்னும் என்ன? சந்திச்சாச்சுனாலே கொண்டாடி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு இல்லையா? சந்திச்சாச்சு, அப்போ விழாவை கொண்டாடிட்டீங்க, கொண்டாடி முடிச்சாச்சு. இப்போ விழாவை கொண்டாடி முடிச்சாச்சுன்றதுக்கு அப்புறமா இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா என்ன? ஏதாவது கொண்டாடணுமா? இன்னும் ஏதாவது? பாபா கேக்குறார், ஏதாவது பாக்கி இருக்கா கொண்டாடுறதுக்கு? அப்போ குழந்தைகள் நமக்கு எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் கொண்டாடுவது அப்படின்னாலே என்ன? பாபாவை சந்திக்கிறது தான் கொண்டாடுறது. வேற ஏதாவது கொண்டாடுறதுன்றது வேற ஏதாவது இருக்கா என்ன? சந்திப்பே தான் கொண்டாட்டம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே. ஒண்ணு பாபாவை சந்திப்பது கொண்டாடுவது. 2வது அர்த்தம் பாபா சொல்றாரு, உங்களுக்கு சமமாக மற்றவர்களையும் மாற்றுவது இதுதான் கொண்டாடுவதுன்ற. தன் சமானம் மற்றவர்களையும் மாற்றுவது இதுதான் கொண்டாடுவது. ஒண்ணு பாபாவை சந்திப்பதே கொண்டாடுவது. 2வது தனக்கு சமமாக மற்றவர்களையும் மாற்றுவது இது கூட ஒரு கொண்டாடுவது. இப்படி 2 அர்த்தம் பாபா சொல்றார். இன்னைக்கு இந்த 2 காரியங்களையும் செய்யணும். நீங்கள் சந்திப்பதை கொண்டாடிட்டே வர்றீங்க. குழந்தைங்க நாம என்ன பண்றோம்? பாபாவை சந்திப்பதே கொண்டாடிட்டு வரோம். அப்போ பாக்கி இருக்கிறது என்ன? சந்திச்சோம் அப்படின்னாலே அதை கொண்டாடிட்டோம். பாபாவை சந்திச்சே அந்த விழாவை கொண்டாடிட்டோம். இன்னும் கொண்டாட வேண்டியது எது பாக்கி இருக்கு அப்படின்னா, மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றக்கூடிய அந்த கொண்டாட்டம். அதுதான் இப்ப இன்னும் பாக்கி இருக்குன்றார். இப்போ மற்றவர்களையும் நமக்கு சமமாக மாத்திட்டோம்னா அப்போ என்ன ஆயிடுச்சு? விழாவை கொண்டாடியதாக ஆகிவிடும். இப்போ அது செய்யறதுதான் இன்னும் பாக்கி இருக்கு. தன் சமானம் மற்றவர்களையும் மாற்றக்கூடிய அந்த கொண்டாட்டம் தான் இப்பொழுது பாக்கி இருக்குன்றார் பாபா. அப்போ இந்த 2 காரியங்களையும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்ப சிவ ஜெயந்தியை கொண்டாடிட்டீங்க அப்படின்றதுதான் அர்த்தம். பக்தர்கள் பலி கொடுக்கறதுக்கு போகும்போது நடுவுல பிராமணர் இருப்பாங்க. அந்த பிராமணர் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க? அந்த காரியத்தை அவங்க செய்விப்பாங்க. அப்ப பாபா சொல்றார், நீங்க கூட பிராமணர்கள். பக்தர்கள் எப்படி ஜலத்தை வந்து தெளிக்கிறாங்க, அப்படியே குழந்தைகள் நீங்கள் கூட பாபா மீது ஆத்மாக்கள் என்கின்ற அந்த ஜலத்தை வந்து தெளிக்கிறீங்கன்றார். பக்தர்கள் எப்படி ஜலத்தை தெளிக்கிறாங்களோ அப்படியே குழந்தைகள் நாம கூட என்ன பண்றோமா? பாபா மீது ஆத்மாக்கள் என்கின்ற ஜலத்தை நாம தெளிக்கிறோம்ன்றார். வெறும் ஜலத்தை அவங்க பக்தர்கள் வெறும் ஜலத்தை தெளிப்பாங்க. ஆனா நாம என்ன பண்றோமா? ஆத்மாக்கள் என்கின்ற ஜலத்தை பாபா மீது நம்ம தெளிக்கிறோமா? பக்தி மார்க்கத்துல என்ன பண்றாங்கன்னா, தண்ணியோ அல்லது பாலோ வந்து தெளிக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு வந்திருக்குன்னு பாபா கேக்குறார். பக்தி மார்க்கத்துல ஒன்னா ஜலம் இல்லைன்னா பால், இதை வந்து தெளிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. அந்த வழக்கம் எங்க இருந்து ஆரம்பமாச்சுன்னு பாபா கேக்குறார். எந்த நேரத்துல ஜலத்தை வந்து தெளிப்பாங்களோ அப்பொழுது அவங்க தங்களுடைய மனதுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறார் பாபா. எந்த நேரத்துல அவங்க ஜலத்தை தெளிக்கிறாங்களோ அந்த நேரத்துல அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? தண்ணியோ அல்லது பாலை தெளிப்பதோ அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்பயாவது ஒரு உறுதிமொழி, ஒரு ப்ராமிஸ் செய்ய வேண்டிய நேரம் வரும்போது கையில தண்ணிய வந்து எடுத்துக்கிட்டு, கையில தண்ணிய நிரப்பிக்கிட்டு சூரியனுக்கு அந்த தண்ணிய வந்து அர்ப்பணிப்பாங்களாம்.
அர்ப்பணிக்கிறது தான் வந்து அவங்க செய்யக்கூடிய உறுதிமொழி அப்படின்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். அதுதான் அர்த்தம்னு சொல்றார். பக்தி மார்க்கத்தினுடைய அந்த வழக்கம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் பாபா புரிய வைக்கிறார். ஓ அந்த தண்ணியையோ பாலையோ வந்து தெளிக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, முதல்ல அவங்க வந்து தங்களுடைய கையில அந்த தண்ணிய வந்து வச்சுக்குவாங்க. தண்ணியில புடிச்சு கையில தண்ணிய வச்சு அந்த தண்ணிய வந்து கையில வச்சிருக்கும் போது மனசுக்குள்ளார ஏதோ ஒரு உறுதிமொழிய வந்து அவங்க நினைச்சு சொல்லிக்குவாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை வந்து சூரியனுக்கு முன்னாடி அர்ப்பணிப்பாங்க. இதுதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஜலத்தை வந்து தெளிக்கக்கூடியதற்கான உள் அர்த்தம் இதுதான் பாபா சொல்றாரு. அப்படியே உங்களை யாராவது வந்து உங்ககிட்ட அணுகுறாங்க அப்படின்னா, முதல்ல நீங்க உறுதிமொழி அப்படின்ற ஜலத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்கன்றார். உங்களுடைய கனெக்ஷன்ல, உங்களுடைய தொடர்புல உங்ககிட்ட யாராவது அணுகி உங்ககிட்ட வராங்க அப்படின்னா, அப்ப முதல்ல என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட உறுதிமொழி அந்த ப்ராமிஸ் அப்படின்ற அந்த ஜலத்தை அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் ஒரே ஒரு சிவபாபாவுக்காக மட்டுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதிமொழி அப்படின்ற அந்த ஜலத்தை நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அதாவது அந்த ப்ராமிஸ நீங்க பண்ண வைக்கிறீங்க தானே பாபா கேக்குற. இந்த நாள் முதற்கொண்டு நான் ஒரே ஒரு பாபாக்காக மட்டுமே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் மூலமாக நீங்க உறுதிமொழி செய்விக்கின்றீங்க தானே, ப்ராமிஸ் பண்ண வைக்கிறீங்க தானே பாபா கேக்குறாரு. யாரெல்லாம் உங்ககிட்ட வராங்க, ப்ராமிஸ் பண்ண வைக்கிறீங்களா? இந்த நாள் ஆரம்பித்து நான் இருப்பதே ஒரு பாபாக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். அப்படிதான் நான் ஒரு பாபாக்காக மட்டுமாகவே இருப்பேன் அப்படின்ற அந்த ப்ராமிஸ் செய்ய வைக்கிறீங்களான்னு கேக்குறார். இப்படி முதல்ல அவர்களை நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ண வைக்கணும். அவர்களிடமிருந்து அந்த வாக்குறுதியை நீங்க செய்விக்கணும். பக்தர்கள் முதல்ல மனதார அந்த உறுதிமொழி செஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஒரு ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த தெய்வங்கள் முன்னிலையில வந்து என்ன பண்றாங்க, தங்களே அர்ப்பணிச்சுக்கிறாங்க. உண்மையான பக்தர்கள் அந்த தெய்வங்களுக்கு முன்னிலையில தங்களுடைய தலை தாழ்த்தி வணங்குவாங்களாம். உண்மையான பக்தர்கள் என்ன பண்ணுவாங்களாம், தேவதைகளுக்கு முன்னாடி வந்து தங்களை சிரம் தாழ்த்தி வணங்குவாங்க. மீன்ஸ் தலை குனிஞ்சி வந்து அந்த தேவதைகளை வணங்குவாங்க. அதாவது வணங்குறதுன்னா என்ன, என்னை நான் முழுமையாக உங்கள் முன்னாடி அர்ப்பணிக்கிறேன். நான் இன்று முதல் உங்களுக்கு முன்னாடி நான் சரண்டர். மீன்ஸ் உங்களுக்கு அண்டர் த கண்ட்ரோல். அப்படின்னா நான் முழுமையாக உங்களிடம் நான் என்னை நானே அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய தலை தாழ்த்தி வணங்குவாங்களாம். அதே மாதிரி நீங்க கூட அவர்களை வந்து என்ன பண்றீங்க, உறுதிமொழி செய்விக்கிறீங்க, ப்ராமிஸ் பண்ண வைக்கிறீங்க. அவர்கள் பக்கா ஆன பிறகு ஃபர்ஸ்ட் நாம ப்ராமிஸ் வாங்கிக்கிறோம். இன்னைக்கு முதற்கொண்டு நான் ஒரு பாபாக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிக்கிறோம். ப்ராமிஸ் செய்ய வச்சிரும். ப்ராமிஸ் செஞ்ச பிறகு அவங்க எப்போ பக்கா ஆயிடுறாங்களோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சம்பூர்ண ஸ்வாகா முழுமையாக அவர்களை சரண்டர் பண்ணிடுறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சேவை செய்யணும்ன்றார் பாபா. எந்த மாதிரி சேவை செய்யணுமா, முழுமையாக ஆத்மாக்களை பாபா முன்னாடி சமர்ப்பணம் செய்விக்கணும். இந்த மாதிரி சேவா செய்யணும். இந்த மாதிரி எத்தனை ஆத்மாக்களை நீங்க பாபாக்கு முன்னாடி அர்ப்பணம் செய்ய வச்சிருக்கீங்கன்னு பாபா கேக்குறார். எத்தனை ஆத்மாக்களை பாபாக்கு முன்னாடி நீங்க சரண்டர் ஆக்கியிருக்கீங்க? நீங்கள் சுயம் எந்த அளவுக்கு சமர்ப்பணம் உங்களை நீங்கள் செஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் மற்றவர்களையும் நீங்க சமர்ப்பணம் செய்விக்க முடியும். நாம எந்த அளவுக்கு பாபா முன்னாடி சரண்டர் ஆயிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மற்றவர்களையும் பாபா முன்னாடி நம்மளால சரண்டர் செய்விக்க முடியும். அப்படி இல்லாம நாமளே சம்பூர்ணமா இன்னும் சமர்ப்பணம் ஆகல, நானே இன்னும் ஃபுல் சரண்டர் ஆகல பாபா கிட்டனா, அப்ப மற்றவர்களையும் அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், பாபாட்ட சரண்டர் ஆக்க முடியும். நானே அரைக்குறையா சரண்டரா இருக்கிறேன்னா அப்ப மற்றவர்களையும் என்ன பண்ண முடியும், அரைக்குறையா தான் சரண்டர் ஆக்க முடியும்.
நான் ஃபுல் சரண்டர் ஆனாதான் மற்றவர்களை என்ன பண்ண முடியும், பாபாக்கு முன்னாடி ஃபுல் சரண்டர் ஆக்க முடியும்ன்றார். அதனால இப்படி சம்பூர்ண சமர்ப்பணம் செய்விப்பதற்கான நேரமும் முயற்சியும் இப்ப தேவைப்படுது. ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா சம்பூர்ண சமர்ப்பணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுடைய கியூ ஆரம்பமாயிடும்ன்றார். இப்பதான் நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இப்படி மற்ற ஆத்மாக்களை ஃபுல்லா சரண்டர் ஆக்கறதுக்கு பின்னாடி நாம முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு, நம்முடைய டைம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி எல்லாம் டைம் கொடுத்து பாலனை கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றோம், அவங்க பின்னாடி முயற்சி செஞ்சு பிறகு அவங்கள சரண்டர் பண்ண வைக்க வேண்டியிருக்கு. ஆனா இதுக்கு அப்புறமா வரக்கூடிய நேரத்துல என்ன ஆகுமா, சமர்ப்பணம் செய்யறேன் சமர்ப்பணம் ஆகுறேன்னு சொல்றவங்களுடைய அந்த கியூ நிக்க போகுதுன்றார் பாபா. இதனுடைய நினைவு சின்னமாக தான் காசி கல்வெட்டு என்பது இருக்குன்றார். பக்தியில காசி கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப காசி கல்வெட்டுடைய நினைவார்த்தம் பாபா என்ன சொல்றார், இந்த காசி கல்வெட்டுக்கு போய் நீங்க பலி ஆகுங்கன்னு யாரும் யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, முயற்சி பண்ணி அவங்க பின்னாடி சொல்லி கொடுத்தெல்லாம் செய்ய வைக்க மாட்டாங்க. இந்த காசி கல்வெட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள் தாங்களாகவே முழுமையான விருப்பத்தோடு அவங்க தங்களுடைய உயிரை இறைவனுக்காக அர்ப்பணம் பண்ணுவாங்க. அதுதான் பாபா சொல்றார். இந்த நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம முயற்சி பண்ணி மற்றவங்கள சரண்டர் பண்ண வைக்கிறதுக்கு பின்னாடி நம்ம முயற்சி பண்றோம், நம்ம டைம் கொடுக்குறோம். ஆனா அப்படியே ஒரு சமயம் வரப்போகுது, அந்த சமயத்துல தாங்களாகவே என்ன பண்ணுவாங்களாம், சமர்ப்பணம் ஆகுறேன்னு சொல்லிட்டு கியூல நிப்பாங்களாம். அதனுடைய நினைவார்த்தமாக தான் காசி கல்வெட்டுன்றார் பாபா. அதாவது பக்தர்கள் அங்கு தாங்களாகவே தங்களை துண்டித்துக் கொள்வதற்கு தயாராயிடுறாங்கன்றார். அதே மாதிரி பக்தர்கள் எப்படி தாங்களாகவே பகவான் முன்னாடி பலி ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்களோ காசி கல்வெட்டுல, அதே மாதிரி இங்க கூட முழுமையாக தங்களை தாங்கள் அர்ப்பணித்துக் கொள்வதற்கு தயாராயிடுவாங்க. அப்ப அவர்கள் கிட்ட அதாவது வரக்கூடிய குழந்தைங்க, இதுக்கு அப்புறமா வரக்கூடிய, அது 70ல பாபா சொல்றாரு, இப்பதான் நீங்க சரண்டர் பண்றதுக்கு இவ்வளவு டைம் எடுக்கிறீங்க, முயற்சி பண்றீங்க. ஆனா இதுக்கு அப்புறமா வரக்கூடிய குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா முழு விருப்பத்தோடு தாங்களே சரண்டர் ஆகுறேன்னுட்டு கியூல நிப்பாங்க. அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அவங்க கிட்ட இந்த ஆசை ஏற்படுத்தணும், சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு முயற்சி எடுக்க வேண்டியதும் இருக்காது. தாங்களாகவே ஹை ஜம்ப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு வருவாங்கன்றார் பாபா. ஆனா இன்னுமே அந்த கியூ ஆரம்பமாகலன்னுட்டு 70ல பாபா சொல்லியிருக்கார். 70ல கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, முயற்சியும் சமயமும் கொடுக்க வேண்டியிருக்கு ஆத்மாக்களை சமர்ப்பணம் ஆக்குறது. ஆனா அதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஆஃப்டர் 75 76க்கு அப்புறமா பார்த்தோம்னா நிறைய சமர்ப்பணம் ஆகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே வந்தது இல்லையா. அது பாபா சொல்ற, இன்னும் அந்த கியூ ஆரம்பமாகல. இதற்கு காரணம் என்னன்னா, அது பாபா சொல்றார், ஏன் அந்த சமர்ப்பணம் தாங்களாகவே ஆகணும்ன்ற அந்த கியூ ஆரம்பம் ஆகலைன்னா, இப்ப குழந்தைகளுக்குள்ளார ஒரு கியூ இருக்கா. என்ன கியூ அப்படின்னா, பாபா சொல்றாரு, உங்களிடத்துல இந்த ஒரு கியூ என்ன இருக்குன்னா, எந்த மாதிரி சங்கல்பங்கள்ல ஒரு தளர்ச்சி என்பது இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்குள்ளார சங்கல்பம் என்பதுல ஒரு தளர்ச்சி இருக்குன்றார் பாபா, ஒரு லூஸ் இருக்கு. அப்போ எந்த மாதிரி அந்த சங்கல்பங்கள்ல தளர்ச்சி என்பது இருக்கு, அந்த மாதிரி முயற்சிகள்ல தளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி சங்கல்பங்கள் எது அப்படின்னு பாபா கேக்குறார். என்ன மாதிரி சங்கல்பம்னா வீணான சங்கல்பம். இதுதான் என்ன பண்ணுது, முயற்சியில ஒரு தளர்ச்சியை, ஒரு தளர்வை, ஒரு சோர்வை ஏற்படுத்துது. அப்போ அந்த வீணான சங்கல்பத்திற்கான முதல் காரணம் என்ன, மூல காரணம் என்னன்னு பாபா கேக்குறார். வீணான சங்கல்பம் வர்றதுக்கான முக்கிய காரணம் எது, பழைய சம்ஸ்காரங்கள் எந்த ரூபத்துல வருது. வீணான சங்கல்பங்கள் வருவதற்கான காரணத்தை நீங்கள் ஒரே வார்த்தையில எசன்ஸ்ல சொல்லுங்கன்னு பாபா கேக்குற. வீண் சங்கல்பங்கள் வருதுன்னு சொல்றோம், ஓகே. அந்த வீண் சங்கல்பங்கள் வரதுக்கான முக்கிய காரணம் என்ன, பழைய சம்ஸ்காரங்கள் எந்த ரூபத்துல வருது, இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்னன்றத ஒரே சிங்கிள் வேர்ட்ல எசன்ஸ்ல சொல்லுங்கன்றார் பாபா.
இந்த எசன்ஸ்ல ஒரு வார்த்தையில சொல்லுங்க. வீணான சங்கல்பங்கள் வருவதற்கான மூல முக்கிய காரணம் எதுன்றத சிங்கிள் வேர்ட்ல எசன்ஸ்ல சொல்லுங்க. சார ரூபத்துல சிங்கிள் வேர்டா சொல்லுங்க. அந்த சிங்கிள் வேர்ட் என்ன பாபா சொல்றாருன்னா கியூ கியூ அப்படின்னு சொல்றார். கியூ அப்படின்னா இந்தியில ஏன். அந்த ஏன் அப்படின்ற அந்த கியூ அப்படின்றதுதான் அந்த ஒரு வார்த்தை. அப்ப ஏன் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை தான் வீணான எண்ணங்களுக்கான முதல் மூல முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்ப அந்த எண்ணம் எப்படி வருதா? இது ஏன் நடந்துச்சு? இந்த ஏன் அப்படின்ற அந்த வார்த்தை மூலமாக தான் வீணான எண்ணங்கள் அல்லது விகல்பங்கள் அப்படின்ற அந்த கியூ வந்து ஃபார்ம் ஆயிடுதுன்ற. ஏன் ஆரம்பிச்சிடுறோம்? ஏன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு, எப்படி, என்ன, ஏது, எவ்வளவு சமயம், இப்படி எல்லாம் என்ன ஆயிடுது? வீணான எண்ணங்கள் அல்லது விகல்பங்கள் கியூ வந்து அங்க உருவாயிடுது. இப்ப இங்கிலீஷ்ல கூட என்ன சொல்றாங்க? இங்கிலீஷ்ல கூட ஏன் அப்படின்ற அந்த கேள்விக்கு என்ன பண்றோம்? ஒரு கேள்விக்குறி நம்ம போடுற கொஸ்டின் மார்க் போடுறோம் இல்லையா? அந்த கொஸ்டின் மார்க் என்பது எந்த அளவுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு காணப்படுது இல்லையா? அப்ப அந்த ஏன் அப்படின்ற அந்த கொஸ்டின் மார்க்குக்கான அந்த கொஸ்டின் மார்க் பார்த்தோம்னா எவ்வளவு வளைவா நெளிவா எவ்வளவு நீளமா இருக்கு. எப்பொழுது இந்த கொஸ்டின் மார்க் முடியுதோ அப்பொழுதுதான் சம்பூர்ண ஸ்திதின்றது ஏற்படும் பாபா சொல். எப்பொழுது இந்த கொஸ்டின் மார்க் என்பது ஃபுல் ஸ்டாப் ஆகுதோ, கொஸ்டின் மார்க் என்பது மறைஞ்சு போயிடுதோ, கேள்விக்குறி மறைந்து போகுதோ, அதன் பிறகுதான் சம்பூர்ண நிலை என்பது ஏற்படும். எப்பொழுது அப்படின்ற அந்த ஏன் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது மறையணும். ஏன் எப்பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்பொழுது மறையுதோ அப்போதான் டிராமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வர முடியும். ஏன் எதுக்குன்னு அப்படின்னு போனாலே அங்க டிராமான்ற அந்த பக்கா அந்த நிச்சய புத்தியே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப எப்போ அங்க ஏன் எதற்கு என்னன்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் மறைந்து போகிறதோ அப்பதான் டிராமான்ற ஒரு விஷயத்துல நம்ம பக்கா அந்த ஒரு நிலையில நாம நிக்க முடியுது. அதனால இப்ப ஏன் அப்படின்ற அந்த கியூவை நாம முடிச்சிடணும், அதை அழிச்சிடணும்ன்றார் பாபா. இப்ப புரிஞ்சதான்னு கேக்குறார். ஏன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக எத்தனை வீணான எண்ணங்கள் உருவாயிடுது. ஏன் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னாலே அங்கு கற்பனை ஆரம்பமாயிடுதுன்றார் பாபா. அதனால எந்த ஒரு உறுதிமொழி ப்ராமிஸ் செய்யும் போது நீரை தெளிப்பது வழக்கம். பக்தி மார்க்கத்துல எந்த ஒரு ப்ராமிஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? கையில நீரை எடுத்துக்கிட்டு அதை தெளிப்பாங்க. தெளிச்சு முடிச்சோன்னா உறுதிமொழி அந்த ப்ராமிஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி குழந்தைகள் இந்த ஏன் அப்படின்ற இந்த கொஸ்டின், இந்த கேள்வியை ஒருபொழுது எழுப்ப மாட்டேன், ஏன்ற அந்த கேள்வியை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு ப்ராமிஸ வந்து செய்விப்பதற்காகவே இன்னைக்கு பாபா வந்திருக்கேன்றார். ஏன் அப்படின்ற அந்த கேள்வியை நான் எழுப்பவே மாட்டேன், ஏன் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற ப்ராமிஸ் வந்து குழந்தைங்க நாம செய்யணுமா? அந்த ப்ராமிஸ செய்ய வைப்பதற்காகவே பாபா இன்னைக்கு வந்திருக்கேன்றார். அப்ப அந்த ஏன் அப்படின்றதுதான் என்ன? வீணான எண்ணங்களுடைய கியூ ஆரம்பமாவதற்கான முதல் முக்கிய காரணமாக இருக்கிறது. இப்ப இந்த வீணான எண்ணங்களை முடிக்கணும் அப்படின்னா அப்ப இந்த ஏன் எப்படி என்னன்ற இந்த கியூவை வந்து நம்ம அழிச்சிடணும். அப்ப இந்த ஏன் என்கின்ற கேள்வியை நான் ஒரு பொழுது எழுப்ப மாட்டேன் அப்படின்ற அந்த ப்ராமிஸ செய்விப்பதற்காக தான் பாபா இன்னைக்கு வந்திருக்கேன்ற. இந்த வியர்த்த சங்கல்பங்கள், வீணான எண்ணங்கள் எல்லாம் முடிஞ்சதுனாதான் சம்பூர்ண ஸ்திதி என்பது ஏற்படும். அந்த சம்பூர்ண ஸ்திதியில நாம இருக்கும்போது நம்ம சம்பூர்ண சமர்ப்பணமாக ஆயிருக்கோம் அப்படின்னாதான் மற்ற ஆத்மாக்களையும் நம்மளால சம்பூர்ண சமர்ப்பணம் செய்விக்க முடியும். அப்ப நம்ம இப்ப சம்பூர்ண சமர்ப்பணம் செய்விக்க வேண்டிய நிலை இருக்கு. ஆனா இன்னும் போக போக
நம்ம ஸ்திதி எவ்வளவு சம்பூர்ண சமர்ப்பண நிலையில முழுமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், நாம முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. தாங்களாகவே சமர்ப்பணம் ஆகுறோம் அப்படின்ற அந்த கியூல அவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த கியூவை முடிச்சிட்டோம்னா, ஏன் எதற்கு என்கின்ற இந்த கியூவை முடிச்சிட்டோம்னா, அந்த பக்கம் சமர்ப்பணம் ஆகக்கூடியவர்களுடைய தாங்களாகவே சமர்ப்பணம் ஆகக்கூடியவர்களுடைய கியூ ஆரம்பமாயிடும். இப்ப நாம சமர்ப்பணம் பண்ண வைக்கணும், அதுக்கு பின்னாடி முயற்சி செய்யணும், நேரம் கொடுக்கணும், பாலனை கொடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இருக்காது. அதனால இந்த ஏன் எதற்குன்ற அந்த கியூவை இப்ப முடிச்சிடுங்க. சம்பூர்ண ஸ்திதியை நீங்க கொண்டு வாங்கன்றார் பாபா. அடுத்து மதுபன்ல பாண்டவர்களுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு. அதனால இந்த குழு சக்தியர்களின் கூடவே இருக்கணும். பாண்டவர்களுடைய குழு சக்தியர்களுடன் இருக்கும்போது அசுர சம்பிரதாயம்னா என்ன, அசுர சங்கல்பம்னா என்னன்னு கூட அசுர சம்பிரதாயம் என்ன, அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ன, அசுர சங்கல்பங்கள் கூட பாண்டவ பவனுக்குள்ளார நுழையவே முடியாதுன்றார். எப்போ பாண்டவர்களுடைய அந்த சேனை சக்தி சேனையுடன் இணைந்திருக்குமோ, அப்ப பாண்டவர்களுடைய அந்த குழு சக்தியினுடைய குழுவோடு இணைந்திருக்கும் போது அசுர சம்பிரதாயத்தினர் என்ன, அசுர எண்ணங்கள் கூட பாண்டவனுக்குள்ளார வரவே முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும். உலகத்துல கூட உலகத்துல கொடுக்கிற செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அது கூட அந்த செக்யூரிட்டி கொடுக்கறது கூட ரொம்ப ஈஸி தான்றார் பாபா. எப்படின்னா, எப்படி கேட்டுக்குள்ளார யாரும் உள்ள வேற ஆள் நுழைய முடியாத மாதிரி ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பாபா சொல்றாரு. எப்படி வெளியாட்கள் உள்ள வர முடியாத மாதிரி கேட்ல செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி பாபா சொல்றாரு. இங்க எந்த கேட்டு, இங்க கேட் அப்படின்றது பாபா எந்த கேட்டு சொல்ல வராரு, இங்க மாயை அப்படின்ற அந்த கதவுக்கு நீங்க செக்யூரிட்டி வச்சிருக்கணும்ன்ற. அந்த கேட்டுக்கு எப்படி செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க, அப்ப வெளியாட்கள் யாரும் உள்ள வர முடியாது, நுழைய முடியாது. அந்த மாதிரி மாயான்ற கேட் இருக்கு இல்லையா, அதற்கும் நீங்க செக்யூரிட்டி வைக்கணும். அசுர சம்ஸ்காரங்களோ அசுர சங்கல்பங்களோ உள்ளார நுழையவே கூடாது, உள்ள நுழையவே முடியக்கூடாது. அந்த மாதிரி நீங்க செக்யூரிட்டி கொடுக்குறீங்களான்னு கேக்குற. உங்களுக்குள்ளார அந்த அளவுக்கு அந்த செக்யூரிட்டி கொடுத்தீங்கன்னா தான் இந்த பாண்டவ பவன்ல அந்த மாதிரி ஒரு சக்தியை உங்களால கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கொடுத்திருக்கீங்களான்னு கேக்குற. அசுர சுபாவங்கள் அசுர சம்ஸ்காரங்கள் என்கின்ற அந்த மாயையினுடைய கேட்டுக்கு நீங்க செக்யூரிட்டி கொடுத்திருக்கீங்களா, அந்த கேட்டை தாண்டி உங்களுக்குள்ளார அது வரவே முடியக்கூடாது, நுழையவே கூடாது. இந்த அளவுக்கு நீங்க செக்யூரிட்டி கொடுத்திருக்கீங்களான்னு பாபா கேக்குறார். பாண்டவர்களுடைய சேனையாகிய நாம பாண்டவ பவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும்ன்ற தைரியம் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேக்குற. இந்த மாதிரி பாண்டவ பவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, அப்ப இந்த பாண்டவ பவன் ஒரு மந்திரம் நிறைந்த ஒரு வீடாக ஆயிடும்ன்றார். ஒரு மாயாஜாலம் மிக்க ஒரு மேஜிக்கான ஒரு வீடாக மாறிடும். எப்படி எப்பேற்பட்ட ஆத்மாக்கள் உள்ள வந்தாலும், பாண்டவ பவன்ல எப்பேற்பட்ட ஆத்மாக்கள் உள்ள நுழைந்தாலும் கூட உள்ள வரும்போதே அவங்களுடைய அசுர சங்கல்பங்களோ வீணான எண்ணங்களோ அது எல்லாத்துல இருந்தும் அவங்க விடுபட்டு விடுவாங்க. அத்தகைய நிர்விகல்ப நிலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த மேஜிக் பொருந்திய ஒரு வீடாக இந்த பாண்டவ பவன் என்பது ஆயிடும். அந்த மாதிரி சேவை செய்யும் போதுதான் பிரத்யக்ஷதா என்பது ஏற்படும் பாபா சொல்ற. அப்பதான் மத்தவங்க சொன்ன உடனேயே இங்க ஓடி வர்றதுன்றது ஆரம்பமாகும். யாரோ ஒருத்தர் போய் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்றாங்க, பாண்டவ பவன் ஹெட் குவார்டர்ஸ்ன்னு சொல்லும் போதே அவங்க மத்தவங்க தேடி ஓடி வரணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம பிரத்யக்ஷதா பண்ணாதானே கேட்கக்கூடியவர்கள் ஓடோடி வருவாங்க. துக்கமும் அசாந்தியும் உலகத்துல அதிகமாயிட்டே இருக்கு. சுகம் சாந்தி அடையணும்ன்ற தாகத்தோடு பல ஆத்மாக்கள் தவிக்கக்கூடிய அந்த காலமும் ரொம்ப சீக்கிரத்துல வரப்போகுது. அந்த மாதிரி தாகத்துல வரக்கூடிய ஆத்மாக்கள் பாண்டவ பவனுக்குள்ளார நுழைஞ்ச உடனேயே
ஒரே செகண்ட்ல அமைதி சுகத்தை அவங்க அனுபவம் பண்ணுவாங்க. அப்படி அனுபவம் பண்ணும் போதுதான் பாண்டவ பவனுடைய அந்த பிரபாவம், அந்த ஒரு ஈர்ப்பு நாலாபுறங்கள்லயும் பரவ ஆரம்பிக்கும். அப்ப அந்த பாண்டவ பவன்ல இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தருமே சைத்தன்ய மூர்த்திகளாக தரிசனம் வழங்கக்கூடிய மூர்த்தியாக ஆயிடுவீங்க. அப்போ உங்க ஒவ்வொரு சைத்தன்ய மூர்த்தி, நீங்க ஒவ்வொருத்தரும் ரத்தினங்கள் சைத்தன்ய மூர்த்திகளாக உங்களை தரிசனம் செய்வதற்காகவே தாகத்தோடு ஆத்மாக்கள் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வருவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, எப்பொழுது பாபா முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க மாயை என்கின்ற கேட்டுக்கு எந்த அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறீங்களோ, மாயையினுடைய வீணான எண்ணங்கள், வீணான அந்த சுபாவங்கள், சன்ஸ்காரங்கள் உங்களுக்குள்ளார நுழைய முடியாத அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறீங்களோ, அப்பொழுதுதான் இதெல்லாமே நடக்கும்னு பாபா சொல்றார். இப்பொழுது உங்ககிட்ட குழுவினுடைய சக்தி இருக்கு, அன்பினுடைய சக்தி இருக்கு, உதவி சகயோகத்தினுடைய சக்தியும் இருக்கு. ஆனா இப்ப இன்னொரு சக்தியும் தேவைப்படுது. அந்த ஒரு சக்தி இல்லாததுனால்தான் மாயா பிரவேசம் ஆயிடுது. அது எந்த சக்தி வேணும் அப்படின்னா, சகிப்புத்தன்மை என்கின்ற சக்தி வேணும்ன்றார் பாபா. சகிப்புத்தன்மை என்கின்ற சக்தி இருந்ததுன்னா மாயா ஒரு பொழுதும் உங்களோடு போர் புரியவே முடியாது. அதனால இந்த 4 சக்திகளும் தேவை. அன்பினுடைய சக்தி என்னவோ இருக்கு, குழுவினுடைய சக்தியும் இருக்கு, உதவி சகயோகத்தினுடைய சக்தியும் இருக்கு. இப்ப தேவைப்படுறது சகிப்புத்தன்மையினுடைய சக்தி. இந்த ஒரு சக்தி இருந்துச்சுன்னா அப்புறம் மாயா உங்ககிட்ட வந்து யுத்தமே பண்ணாது. இப்ப இந்த 4 சக்திகளும் தேவையாக இருக்கு. அதனால இன்னைக்கு பாப் தாதாவினுடைய ஜெயந்தி, கூடவே குழந்தைகளுடைய ஜெயந்தியுமாகவும் இருக்கு. பாப் தாதானுடைய பிறந்த நாள், குழந்தைகளுடைய பிறந்த நாளாகவும் இருக்கு. அதனால இந்த சிவ ஜெயந்தி அன்னைக்கு இந்த 4 சக்திகளையும் உங்களிடத்துல தாரணை செய்தீங்க அப்படின்னா, பாண்டவ பவன் என்பது இந்த முழு உலகத்திலேயே பார்ப்பதற்குரிய, அனுபவம் செய்வதற்குரிய விசேஷமான இடமாக மாறிடும்ன்ற. இந்த பாண்டவ பவனுடைய மகத்துவமானது முழு உலகத்துக்கும் தெரிய வரும். இந்த மகத்துவத்தை அதிகரிப்பதற்கான ஆத்மாக்கள் யாரு? இந்த ஒரு மகத்துவத்தை அதிகரிக்க கூடியவர்கள் யாரு? யார் அதிகப்படுத்த முடியும்? பாண்டவ சேனை மற்றும் சக்தி சேனையில இருக்கக்கூடியவங்க தானே இந்த மகத்துவத்தை அதிகப்படுத்த முடியும். இப்ப மதுபன் நிவாசிகள் தான் இந்த மகத்துவத்தை அதிகரிக்க கூடியவர்களாக இருக்கீங்க. உங்களாலதான் அதிகரிக்க முடியும்ன்றார் பாபா. ஒரு பொழுதும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய உறுதிமொழிகளை கைவிடக் கூடாதுன்றார். பாண்டவர்கள் அப்படின்ற போதே தாங்கள் செய்திருக்கக்கூடிய ப்ராமிஸ ஒரு பொழுதும் அவங்க விடவே மாட்டாங்க. இந்த பிரசித்தி, இந்த ஒரு புகழ் என்பது பாண்டவர்களுக்கே உரியது. பாண்டவர்கள் அப்படின்னாலே அவங்க பண்ண ப்ராமிஸ்ல இருந்து வெளியே போகவே முடியாது. இது பாண்டவர்களுக்கான ஒரு புகழாக இருக்கு. இதுல 1% குறைஞ்சது 1% கூட ப்ராமிஸ் பண்ணதுல இருந்து நான் கொஞ்சம் பேக் அடிச்சுட்டேன் அப்படின்னா, அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த புகழ் பாட முடியும்? அதனால பாண்டவ சேனை இதுல நீங்க முன் உதாரணமாக இருக்கணும். உங்களை பார்த்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மற்றவர்களுக்கு பிரேரணை கிடைக்கணும். யார் மதுபனுக்கு வந்தாலும், இங்க பல பேர் இருந்தாலும் அனைவருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க பல பேரா இருந்தாலும் எல்லாரும் ஒன்றாக ஒருத்தரா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. பல பேர் இருந்தாலும் பலர்ல ஒண்ணுதான் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியணும். அதாவது ஒரே ஒரு பாபானுடைய நினைவுல தான் எல்லாருமே மூழ்கி இருக்காங்க, ஏக்கிற ஸ்திதியில வந்து நிலைச்சிருக்காங்க அப்படின்னுட்டு அவ்வளவே ஆச்சரியத்தோடு வியந்து சொல்லணுமா. அந்த மாதிரி காட்சியை பார்க்கும் போதுதான் பிரத்யக்ஷதாவினுடைய அடையாளம் என்பது தெரியும்ன்றார். உங்க எல்லாருடைய பிரத்யக்ஷம் தான் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தக்கூடிய சமயத்தை மிக அருகாமையில கொண்டு வரும். அதனால பாபா சொல்றார், இன்னைக்கு முதற்கொண்டு நீங்க இந்த ப்ராமிஸ் பிரதிக்னா அப்படின்ற அந்த ஜலத்தை தெளிக்கணும், உறுதிமொழி என்கின்ற ஜலத்தை தெளிக்கணும்.
அப்படி தெளிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதற்குரிய அன்பளிப்பும் உங்களுக்கு அதற்கான கிஃப்டும் கொடுப்பேன்றார் பாபா. எப்படி வில்வ இலைன்னு 3 சிறிய இலைகள் வந்து தெரியும் இல்லையா? வில்வ இலைன்னு எடுத்துட்டாலே 3 சிறிய சிறிய இலைகள், அதுல ஒண்ணுத்துல 3 தெரியும். அதே மாதிரி இன்று 3 உறுதிமொழிகள் நீங்க செய்யணும். சகிப்புத்தன்மை என்கின்ற சக்தியை நீங்கள் உங்களிடத்துல தாரணை செய்துக்கணும். ஏன் அப்படின்ற அந்த கேள்வியை வந்து அழிச்சிடணும். அசுர சம்ஸ்காரங்கள் நமக்குள்ளார வரவிடாத அளவுக்கு செக்யூரிட்டி நீங்க வந்து கொடுக்கணும். இந்த 3 உறுதிமொழிகளாகிய வில்வ இலையை நீங்கள் தூவணும்னு பாபா சொல்றார். பக்தர்கள் என்ன பண்றாங்க? அந்த மூட நம்பிக்கையோட அவங்க தூவுறாங்க. வில்வ இலையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா ஞானம் நிறைந்த நீங்கள் ஞான விளையாட்டை விளையாடணும். பக்தர்கள் மூட நம்பிக்கையினுடைய விளையாட்டை விளையாடுறாங்க. ஆனா ஞானி ஆத்மாக்கள் ஞான நடனம் நாம ஆடணும்ன்ற. இதனால இந்த காலத்துல சிவராத்திரியினுடைய நினைவு சின்னமாக பக்தியில கூட ஒரு பழக்கம் ஆகியிருக்கு. ஞானத்துடன் முதல்ல குழந்தைகள் நாம தான் இதை வந்து துவங்கணும். பிறகு பக்தர்கள் இதை மூட நம்பிக்கையுடன் அவங்க அந்த விதத்துல செய்வாங்க. எப்பயோ இது நடந்திருக்கணும். நடந்திருக்கிறதோட்டு தானே இன்னைக்கு நினைவு சின்னமாக இப்பயும் நடந்து கொண்டே இருக்கு. சோ அதனால பாபா வந்து சிவராத்திரி நாள் அன்னைக்கு இந்த 3 உறுதிமொழிகள் என்கின்ற இந்த 3 வில்வ இலைகளை வந்து பாபா முன்னாடி நாம சமர்ப்பிக்கணும்னு சொல்றார். இப்போ 3 பிரதிஜ்னைகள், 3 உறுதிமொழிகள் என்கின்ற இந்த ஜலத்தையும் தெளிக்கணும். அதாவது 3 வில்வ இலைகள், அதாவது ஒரு வில்வ இலை அப்படின்றதுல 3 சிறிய இலைகள் அப்படின்றது தெரியுது. அந்த 3 சிறிய இலைகளினுடைய அர்த்தம் பாபா என்ன சொல்றாருன்னா, அதாவது 3 உறுதிமொழிகள். இந்த 3 உறுதிமொழிகளையும் இன்னைக்கு நாம பாபாட்ட செய்யணும்ன்ற. அப்போ இந்த 3 உறுதிமொழிகள் என்கின்ற அந்த வில்வ இலையை பாபா முன்னாடி சமர்ப்பிக்கணும். அதாவது இந்த வில்வ இலையை பாபா முன்னாடி தூவுறதுன்றது பக்தியில செய்யறாங்க. நாம இந்த 3 வில்வ இலைகள் என்கின்ற 3 உறுதிமொழிகளை பாபா முன்னாடி நாம இன்னைக்கு சமர்ப்பிக்கணும். பக்தர்கள் என்ன பண்றாங்க? மூட நம்பிக்கையோடு விளையாடுறாங்க. ஆனா ஞானிகள் நாம ஞான விளையாட்டை விளையாடணும். அதனால சிவராத்திரியினுடைய நினைவு சின்னமாக பக்தியில கூட என்ன பண்ணிருக்காங்க? இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. பக்தர்கள் மூட நம்பிக்கையுடன் அந்த இந்த பழக்க வழக்கத்துல அவங்க செய்துட்டு வராங்க. ஆனா பாபா சொல்றார், இதனுடைய உள்ளார்த்தம் இப்பொழுது சங்கம யுகத்துல நாம செய்துட்டு இருக்கோம். ஞானி ஆத்மாக்கள் நாம ஞானபூர்வமான அர்த்தத்தோட நாம இப்ப செய்துட்டு இருக்கிறதுதான் பக்தி மார்க்கத்துல இதனுடைய நினைவார்த்தமாக மூட நம்பிக்கையினுடைய ரூபத்துல பக்தர்கள் செய்து கொண்டே இருக்காங்கன்றார். வந்தே மாதரம் அப்படின்றது பாபா குழந்தைகள் கிட்டதான் சொல்றார். இது எவ்வளவு வித்தியாசமானது பாருங்க. ஏன்னா பின்னாடி காலத்துல பக்தர்கள் பல பேர் வந்து பாபாவை வந்து வணங்குறாங்க. ஆனா இப்பொழுதோ ஸ்வயம் பாபா குழந்தைகளுக்கு வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி வணக்கத்தை தெரிவிக்கிறேன்ற. இவ்வளவு நஷா இருக்கா? பக்தியில பக்தர்கள் என்ன பண்றாங்க? கடவுளை வணங்குறாங்க. பக்தர்கள் வந்து பகவானை வணங்குறாங்க. ஆனா இங்க பகவானே வந்து என்ன பண்றாரு? வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு வணக்கம் தெரிவிக்கிறாருன்னா, அப்போ பகவானே வந்து வணக்கம் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு வந்தே மாதரம் சொல்லி வணக்கம் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நான் ஒரு உயர்ந்த குழந்தையாக இருக்கேன்ற அந்த நஷா இருக்கான்னு கேக்குறார். அந்த மாதிரி அந்த நஷா இருக்கு அப்படின்றதற்கான அடையாளம் என்ன? அவர்களுடைய கண்கள், முகம், நடவடிக்கை, சொற்கள் இதுல எல்லாத்துலயும் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப அந்த குஷி என்பது தெரியும்ன்றார். அவர்களுடைய குஷியை பார்த்து மற்றவங்களுடைய அந்த துக்கமும் மறைஞ்சு போயிடுமா. ஸ்வயம் பாப் தாதாவே வந்தே மாத்திரம் என்று சொல்லி வணங்கக்கூடிய அளவுக்கு மாதாக்களுடைய அடையாளமானது என்னன்னா குஷி. இந்த நஷா இருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்ன இருக்கும்னா குஷி இருக்கும்ன்றார். அவங்களுடைய முகமே அநேக ஆத்மாக்களை வந்து சிரிக்க வைக்கும்ன்றார். அஞ்ஞானி ஆத்மாக்கள் அதிகாலையில அத்தகைய முகத்தை பார்த்தால் பல நன்மைகள் ஏற்படும் சொல்லுவாங்க.
ஞானி ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க, காலையில யார் முகத்துல முழிச்சனோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ளார அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாபாஸ்ரா எவ்வளவு குஷியா இருக்காங்க அப்படின்னா, ஓ ஸ்வயம் பகவானே வந்து வந்தே மாத்தரம் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடிய அளவிற்கு நான் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மாதாவா இருக்கேன்ற அந்த நஷா இருக்கும்போது அந்த குஷி இருக்கும் இல்லையா? அது பாபாஸ்ரா அஞ்ஞானி ஆத்மாக்கள் கூட அதிகாலையில அத்தகைய முகத்தை பார்க்கும்போது பல நன்மைகள் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஆனா முகத்தினுடைய அதனால பார்த்தோம்னா முகத்துல ஒரு பிரபாவம் என்பது ஏற்படுது. அந்த முகத்திலேயே ஒரு தாக்கம் என்பது ஏற்படுது. அதனால ஆத்மாக்களாகிய நம்முடைய முகம் என்பது எப்படி இருக்கணும்? அவ்ளோ குஷியான முகமா இருக்கணும். அதாவது மலர்ந்த முகமாக இருக்கணும். நம்முடைய மலர்ந்த முகத்தை பார்த்த உடனே மற்ற ஆத்மாக்களும் சந்தோஷம் அடையணும். அந்த மாதிரியான காலமும் வரப்போகுதுன்றார் பாபா. நல்லது. நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க செல்ஃப் செக்கிங் பண்ணிக்கிறீங்களோ, உங்களை நீங்கள் சோதனை செய்து கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு மாற்றம் என்பது ஏற்படும். பாபா இதுதான் ஃபைனலி சொல்ல வர்றாரு. என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு? எந்த அளவுக்கு நீங்க உங்கள செல்ஃப் செக்கிங் பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளார அந்த மாற்றம் என்பது ஏற்படும்ன்றார் பாபா. ஒவ்வொரு அடியிலயுமே சங்கல்பம், செயல், காலம், சம்ஸ்காரம் ஆகிய இந்த 4யும் நீங்க செக் பண்ணிட்டே வரணும். என்ன பண்ணணும்? ஒவ்வொரு அடியிலயும் எதெல்லாம் செக் பண்ணணும்? சங்கல்பம், செயல், காலம், சம்ஸ்காரம். இந்த 4 விஷயத்தையும் ஒவ்வொரு அடியிலயும் நாம செக் பண்ணிட்டே வரணும். சங்கல்பத்தையும் செக் பண்ணணும், நம்முடைய செயல்களையும் செக் பண்ணணும், நம்முடைய நேரம், காலம் இத செக் பண்ணணும், நம்முடைய சம்ஸ்காரம் இத செக் பண்ணணும். இந்த 4 விஷயங்களையும் நாம செக் பண்ணிட்டே இருக்கணும்ன்றார். அப்போ பாபா சொல்றாரு, ஜலத்தை தெளிப்பது என்றாலே உறுதிமொழி ப்ராமிஸ் பண்ணுவது. சிவராத்திரி அன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு? உறுதிமொழி ப்ராமிஸ் பண்ணுங்க பாபா முன்னாடி. அதுலயே 4 விஷயங்களுடைய ப்ராமிஸ் பண்ணுங்க. 4 விஷயங்கள் அந்த உறுதிமொழிகள் பண்ணி அந்த 4 விஷயத்திலையும் செல்ஃப் செக்கிங் பண்ணுங்க. 3 உறுதிமொழிகள் செய்யுங்க. 4 சக்திகள் அவசியம். 3 விதமான உறுதிமொழிகள் ப்ராமிஸ் பண்ணுங்க. பிறகு 4 விஷயங்கள்ல செல்ஃப் செக்கிங் பண்ணுங்க. அப்ப அந்த அளவுக்கு மாற்றம் என்பது ஏற்படும் சொல்லி பாபா முரளி முடிக்கிறாரு. சோ நம்ம 2 நிமிடங்கள் பாபானுடைய நினைவுல நாம மூழ்கலாம். எல்லாருமே ஒரு பாபானுடைய நினைவுல கேக்குற ஸ்திதியில அமரலாம். பாபா சொல்லியிருக்கக்கூடிய மகா வாக்கியங்களை நம்முடைய ஆழ் மனதில் நாம் பதித்துக் கொள்ளும். நம்முடைய ஆழ் மனதில் பாபானுடைய ஒவ்வொரு மகா வாக்கியங்களும் பதிந்து விட்டது. பாபா சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுதிமொழிகளையும் நான் மனதில் பதித்து வைத்திருக்கின்றேன். பாபா என்னுடைய துணைவர். பாபா என்னுடைய கம்பானியன். நான் ஆத்மா. என்னுடைய கம்பானியன் பாபாவினுடைய கம்பெனியில் சதா நிலைத்து இருக்கின்றேன். பாபா சதா என் அருகிலேயே இருக்கின்றார். அவருடைய அருகில் நான் இருக்கின்றேன். பாபாவும் நானும் கம்பைன்டு ஸ்வரூபத்தில் இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். இருவரும் இணைந்தே இருப்பதால் பிரிவு என்கின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை.
மறதி என்கின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. சதா இணைந்த ரூபத்தில் இருக்கின்றேன். பாபாவிற்கு சமமான ஆத்மாவாக ஆகின்றேன். பாபா கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுதிமொழிகளையும் செய்து முடிப்பேன் என்கின்ற திருடமான சங்கல்பம் ஏற்கின்றேன். இனி ஒரு பொழுதும் ஏன் எதற்கு என்கின்ற கேள்வியை நான் எழுப்பவே மாட்டேன் என்கின்ற முதல் உறுதிமொழியை பாபா முன் சமர்ப்பிக்கின்றேன். வீணான எண்ணங்கள், விகல்பங்கள் இவற்றிற்கு நான் இடமளிக்கவே மாட்டேன். மாயினுடைய அசுர சுபாவங்களும் அசுர சம்ஸ்காரங்களும் வீணான எண்ணங்களும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு முழுமையான காவல் காக்கின்றேன். சக்திசாலியான செக்யூரிட்டியை வழங்குகின்றேன். இந்த உறுதிமொழியையும் பாபாவிடம் நான் சமர்ப்பிக்கின்றேன். சதா 4 சக்திகளையும் எனக்குள் நான் நிலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். சகிப்புத்தன்மை என்கின்ற அந்த சக்தியையும் நான் சதா எனக்குள் வைத்துக் கொண்டிருப்பேன். சதா சகிப்புத்தன்மையில் நிறைந்த ஆத்மாவாக இருப்பேன் என்கின்ற இந்த ஒரு உறுதிமொழியை பாபாவிடம் நான் சமர்ப்பிக்கின்றேன். இந்த வாக்குறுதிகள் என்கின்ற 3 பகுதிகள் உடைய வில்வ இலையை நான் பாபாவின் இந்த சிவராத்திரியின் நாட்களில் அர்ப்பணம் செய்கின்றேன். நான் பாப் சமான் ஆத்மாவாக ஆகின்றேன். பாபாவிற்கு சமமாக உலக நன்மையினுடைய காரியத்தை நான் செய்து முடிக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.